கண்ணுதான் மனுஷனுக்கு இருக்கிற மகா விதமான கிறுக்கானது கண்ணுதான். ಆ ದೃಷ್ಟಿನೇ ಅವರ ಮಗ ಅವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ಮಗ இந்த ಒಂದು ದೃಷ್ಟಿ. கண்ணுதான் நம்மளை எங்க கொண்டு போகுது அங்க கொண்டு போயிருது. ಈ ದೃಷ್ಟಿ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. ஒரு வாலிபம் கெடுறதே கண்ணுதான். ಒಂದು ಯವನಸನ ಕೆಟ್ಟು ಹೋಗೋದು ಅವನ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ. ಆಮೆನ್. இதுல சைடு பார்வை இருக்கு, ಇದರಲ್ಲಿ ಸೈಡ್ ದೃಷ್ಟಿ இதுல ಇದೆ, நேர் பார்வை இருக்கு, ನೇರಾಗಿ ನೋಡುವಂತದ್ದು இதுல ಇದೆ, கூச்ச பார்வை இருக்கு. ಇದರಲ್ಲಿ ಕೂಚಿ ಹೋಗುವಂತ ಪಾರ್ವೆ ದೃಷ್ಟಿ ಇದೆ. ஆமென். கர்த்தர் நாம உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ನಾಮ ನಿಮಗೆ ಮಹಿಮೆ. ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಿರುವ ಒಂದು ವಾಕ್ಯವೇ மத்தேயு 1 23வது வசனம். Matthew chapter 1 verse 23. ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்மோடு இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவோம். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವ ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸೋಣ. ಆಮೆನ್. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಉತ್ತರವಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவரை போல ஒருவரும் இல்லை. ಆತನಾಗಿ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. அவர் நமக்காகவே பிறந்திருக்கிறார். ಆತನು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் நமக்காக இரட்சகராய் பிறந்திருக்கிறார். ಆತನು ನಮಗಾಗಿ ರಕ್ಷಕನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் நமக்காக ஒரு ராஜாவாக பிறந்திருக்கிறார். ಆತನು ನಮಗಾಗಿ ಒಂದು ಅರಸನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் நமக்காக ஒரு இம்மானுவேலராய் பிறந்திருக்கிறார். ಆತನು ನಮಗಾಗಿ ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, இரட்சகராய் பிறந்த இயேசு, ರಕ್ಷಕನಾಗಿ ಹುಟ್ಟಿರುವ ಯೇಸು, உங்கள் பாவத்தை எங்கள் பாவத்தையும் நம்மை சுமந்து நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க பிறந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಪಾಪ ನಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಆತನು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ராஜாவாய் பிறந்திருக்கிற தேவன் ಅರಸನಾಗಿ ಹುಟ್ಟಿರುವಂತ ದೇವರು கீழே கிடக்கிற நம்மை தூக்கி நிறுத்தி ಕೆಳಗೆ ಇರುವಂತ ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿ நமக்குள்ள ஒரு ஆளுகையாய் வந்து ನಮ್ಮೊಳಗೆ ಆಳ್ವಿಕೆಯಾಗಿ ಬಂದು நம்மளையும் ஆளுகை செய்யும்படி ராஜாவாய் பிறந்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅರಸನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. இம்மானுவேலராய் இருக்கிற கர்த்தர், ಇಮ್ಮಾನುವೇಲನಾಗಿರುವಂತ ಕರ್ತನು, எங்கெங்கெல்லாம் கைவிடப்பட்டாயோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, எங்கெங்கெல்லாம் தள்ளப்பட்டாயோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாயோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ, எங்கெங்கெல்லாம் அழுதாயோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಅತ್ತಿದೆಯೋ, இந்த இம்மானுவேல் சொல்லுகிறார், ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, உலகத்தின் முடிவு பரியந்தம் ಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ நான் உன்னோடு கூட இருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. அவர்தான் இம்மானுவேலர். ಆತನ ಇಮ್ಮಾನುವೇಲನು. இம்மானுவேலர் என்றால் ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂದರೆ நம்மோடு இருக்கிறவர் என்ற அர்த்தம். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಾತನು ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥವು. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இந்த இம்மானுவேலரை தான் இன்றைக்கு நாம பார்க்க வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ಈ ಇಮ್ಮಾನುವೇಲனை ನಾವು ನೋಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೀವಿ. பயப்படாதிருங்கள். ಭಯಪಡಬೇಡಿರಿ. இம்மானுவேலர் தேவன் ಇಮ್ಮಾನುವೇಲಾದ ಯೆಹೋವನು நம்மோடு இருக்கிறார். ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, இந்த மாதத்து குறித்து பயப்படாத, ಈ ತಿಂಗಳನ್ನು ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ, தேவை குறித்து பயப்படாத, ಮಗುವನ್ನು ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ, கணவனை குறித்து பயப்படாத, ಗಂಡನ ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ, மனைவி குறித்து பயப்படாத, ಹೆಂಡತಿಯ ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ, பிள்ளைகளை குறித்து பயப்படாத, ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಭಯಪಡಬೇಡ, சமுதாயத்தை குறித்து பயப்படாத. ಸಮಾಜವನ್ನು ಕಂಡು ಭಯಪಡಬೇಡ. எனக்கு வேலை இல்லையே, ನಮಗೆ ಕೆಲಸವಿಲ್ಲವೇ, எனக்கு வருமானம் இல்லையே, ನನಗೆ ವರಮಾನವಿಲ್ಲವೇ, பயப்பட வேண்டாம். ನೀನು ಭಯಪಡಬೇಡ. இம்மானுவேல் உனக்காக பிறந்திருக்கிறார். ಇಮ್ಮಾನುವೇಲ ನಿನಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னோடு இருக்கிறவர் உன்னை பயத்துக்குள்ள விடமாட்டார். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವ ನಿನ್ನ ಭಯಪಡುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ பயந்து 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 புலம்புவதற்கு விடமாட்டார். ನೀನು ಭಯಪಟ್ಟು ಭಯಪಟ್ಟು ಗೊಲ್ಲಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ಅದು ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பயப்படாதிருங்கள், ಭಯಪಡಬೇಡಿರಿ. இதோ இம்மானுவேலராக இயேசு ಇಗೋ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಆಗಿರುವಂತ ಯೇಸು உனக்காக எனக்காக பிறந்திருக்கிறார். ನಿನಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ಆತನು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ராமன் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳುವಿರಾ? ராமன் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. வேத அடிப்படையிலும் சரி, ಸತ್ಯ ಗ್ರಂಥದಿಂದ ನೋಡುವಾಗಲೂ ಸರಿ, உலக வழிமுறையிலும் சரி, ಲೋಕದ ದಾರಿಗಳಲ್ಲೂ ಸರಿ, ஒவ்வொரு குடும்பத்துக்குள் நடக்கிற காரியங்களும் சரி, ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಸರಿ, எங்க பார்த்தாலும் ஒரு பயம். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಒಂದು ಭಯವು. இன்றைக்கு அதிகமா பயப்படுகிறவள் யார்? ಇವತ್ತು ಹೆಚ್ಚಾಗಿ ಭಯಪಡುವವರು ಯಾರು? நீங்க யோசித்து பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿರಿ. சில யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா, ನೀವು ಕೆಲವೊಂದು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ உலகத்துல யார் அதிகமா பயப்படுறாங்க? ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಹೆಚ್ಚಾಗಿ ಭಯಪಡುತ್ತಾರೆ? அப்படின்னா பெற்றோர்கள் தான் பயப்படுறாங்க. ಹಾಗಂದ್ರೆ ಎತ್ತಿದವರೇ ಭಯಪಡುತ್ತಾರೆ. ஏன் பயப்படுறாங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ என் ಭಯಪಡುತ್ತಾರೆ? பிள்ளை வழி மாறிடுவானோ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾನೋ, என் மகள் இந்த பாதையில போயிருவாளோ, ನನ್ನ ಮಗಳು ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತಾಳೋ, கெட்டு போவானோ,
ಕೆಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾಳೋ என் பேச்சு கேட்க மாட்டானே, ನನ್ನ ಮಾತು ಕೇಳುವುದಿಲ್ಲವೇ ஆண்டுக்குள்ள வர மாட்டானே, ದೇವರೊಳಗೆ ಬರುವುದಿಲ್ಲವೇ சபைக்கு வர மாட்டானே, ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲವೇ என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, ನನ್ನ ಮಗನು ಹೀಗಿದಾನಲ್ಲ நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ನನ್ನ ಮಗಳು ಆಶ್ವಾಸನೆ ಪಡುವುದಿಲ್ಲವಾ என் பிள்ளை நல்ல வழியில வர மாட்டானா? ನನ್ನ ಮಗನು ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲವಾ எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக பயந்து அழுகிறீர்கள்? ಎಷ್ಟು ಎದ್ದಿನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಭಯಪಟ್ಟು ಅಳುತ್ತಾರೆ ராத்திரி தூங்கி காலையில எழுந்திருக்கும் போது ರಾತ್ರಿ ಮಲಗಿ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇಳುವಾಗ இன்னைக்கு என் மகன் எங்க போறான், ಇವತ್ತು ನನ್ನ ಮಗನು ಎಲ್ಲಿ என் ಹೋಗುತ್ತಾನೆ மகள் எங்க போறா, ನನ್ನ ಮಗಳು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾಳೆ இன்னைக்கு என் மகன் எங்க பேச்சு கேட்டு இருப்பானா, ಇವತ್ತು ನನ್ನ ಮಗನ ಮಾತು ಕೇಳಿ ಇರುತ್ತಾನಾ கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடப்பானா, ದೇವರ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಅವನು ಇರುತ್ತಾನಾ நல்ல வாழ்க்கை வாழ்வானா, ಒಳ್ಳೆ ಬದುಕನ್ನು ಬದುಕುತ್ತಾನಾ அவன் எச்சு ரெடி ஆகும் போது ಅವನು ಎದ್ದು ರೆಡಿ ಆಗುವಾಗ அவனை சுத்தம் செய்யும் பொழுது ಅವನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ அந்த ಮಾಡುವಾಗ தகப்பன் தாய்க்குள்ள டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். ಅವರ ತಂದೆ ತಾಯಿ ಒಳ ಡಕ್ಕು ಡಕ್ ಅಂತ ಹೊಡಿತಾನೆ இன்னைக்கு ಇರುತ್ತದೆ என் பிள்ளை என்ன பண்ண போறானோ, ತಕ್ಷಣ ಮಗನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೋ எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ஆனா ಜನರೇ வாலிப பிள்ளைகள் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಾಗಲ್ಲ யாரை குறித்து யோசிப்பதில்ல, ಯಾರನ್ನ ಕುರಿತು ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ யாரை குறித்து கலங்குவதில்ல, ಯಾರನ್ನ ಕುರಿತು ಕಳವಳ ಪಡುವುದಿಲ್ಲ யாரை குறித்து பயப்படுதில்ல. ಯಾರನ್ನ ಕುರಿತು ಅವರು ಭಯ என் ಪಡುವುದಿಲ್ಲ வழி தனி வழி, ನನ್ನ ದಾರಿ ಸಪರೇಟು எனக்குன்னு ஒரு வயசு இருக்கு, ನನಗಾಗಿ ಒಂದು ವಯಸ್ಸಿದೆ எனக்குன்னு ஒரு வழி இருக்கு, ನನಗಾಗಿ ಒಂದು ದಾರಿ ಇದೆ என்ன தடை பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல. ನನ್ನ ತಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರಕ್ಕೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ ஒரு காலகட்ட வரையும் தான் என்ன தடை செய்ய முடியும், ಒಂದು ಕಾಲಕಟ್ಟ ತನಕನೇ ಅವರು ನನ್ನ ತಡೆ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತದೆ அதுக்கு மேல என்ன தடை செய்ய முடியாது. ಅದ್ರ ಮೇಲೆ ನನ್ನ ತಡೆ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ எனக்குன்னு புத்தி இல்லையா, ನನಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲವಾ எனக்குன்னு அறிவு இல்லையா, ನನಗೇನ್ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲವಾ எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியும். ಯಾವ್ದು ಕೆಟ್ಟದ್ದು ಯಾವ್ದು ಒಳ್ಳೆದು ನನಗೆ ಗೊತ್ತು ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya இன்றைக்கு துணிச்சலாகவும் தைரியமாகவும் பயம் இல்லாம இருப்பது இன்றைக்குள்ள சமுதாயத்துல இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் தான். ಇವತ್ತು ಭಯವಿಲ್ಲದೆ ಧೈರ್ಯವಾಗಿ ತುಣಿಕರವಾಗಿ ಇರುವುದು ಇವತ್ತು ಇರುವಂತ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರವೇ. எதை வேணாலும் துணிஞ்சு தைரியமா செய்கிறார்கள். ಯಾವುದನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. நான் பார்த்ததுல அநேக குடும்பங்களில பெற்றவங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ನೋಡುದು ಅನೇಕ ಎತ್ತಿದವರು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாலிப பிள்ளைங்க ஜாலியா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಜಾಲಿಯಾಗಿ சில ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. குடும்பங்கள்ல மட்டும்தான் அந்த வாலிப பிள்ளைங்க ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು அம்மாவை நினைச்சோ அப்பாவை நினைச்சோ குடும்பத்தை நினைச்சோ ಅಪ್ಪವನ್ನು ನೆನೆಸು ಅಮ್ಮ ನೆನೆಸು ತನ್ನ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೆನೆಸಿ வாழ போகிற வாழ்க்கை குறித்தோ ಬದುಕುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು அவங்க பயந்து கலங்குறாங்க. ಅವರು ಭಯಪಟ್ಟು ಕಳವಳ ಪಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. The Jesus gospel preaching சபைக்குள்ள ಈ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆ ಒಳಗಡೆ இங்க உட்கார்ந்து இருக்கிற பேரண்ட்ஸ்களே, ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಎತ್ತಿದವರೇ, அப்பா அம்மாக்களே, ತಾಯವರೇ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? வாலிப உள்ளங்களே, ಯವನಸ್ಥ ಹೃದಯಗಳೇ, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? அழகான பாடல்களை பாடி ஆராதனை பண்ணீங்க, ಸುಂದರವಾದ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ಆರಾಧಿಸಿದಿರಿ, நல்ல ஒரு லைன்ல அழகா தோரணமாய் நின்றீர்கள், ಕ್ರಮವಾಗಿ ಲೈನ್ ಆಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರಿ. பார்ப்பதற்கு ஒரு கணம்தான், ನೋಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಗಣನೆ, பெரிய சந்தோஷம் தான். ದೊಡ್ಡ ಸಂತೋಷವೇ. நீ வந்து ஆராதிக்கும் போது ನೀನ್ ಬಂದು ಆರಾಧಿಸುವಾಗ உன் அப்பா உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ನೀನ್ ನೋಡಿ ಸಂತೋಷ உன் ಪಟ್ಟಿರ್ತಾರೆ, அம்மா உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಟ್ಟಿರ್ತಾರೆ, உன்னை சார்ந்தவங்க உன்னை குறித்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ನಿನ್ನ ಸೇರಿದವರು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. ஆனா நீ எந்த நினைவுல முன்ன நின்னு ஆராதனை பண்ணிருப்ப? ಆದ್ರೆ ನೀವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಮುಂದೆ ನಿಂತು ಆರಾಧನೆ யார் ಮಾಡಿದ್ಯಾ? பார்க்கணும்னு ஆராதனை பண்ணிருப்ப? ಯಾರು ನೋಡಬೇಕಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ಯಾ? யார் உன்னை மெச்சுக்கணும்னு நினைப்ப? ಯಾರು ನಿನ್ನ ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸಿದ್ಯಾ? ஹalleluya. ஹalleluya. இந்த இம்மானுவேல் இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಇಲ್ಲಿ ನಿಂತು ನೋಡುತ್ತಾ இங்க ಇದ್ದಾರೆ. இருக்கிற எல்லாரையும் விட்டு கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ಇಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರನ್ನೂ ಅದನ್ನು ದೃಷ್ಟಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்மோடு இருக்கிற இம்மானுவேல ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುವಂತ ಇಮ್ಮಾನುವೇಲನು நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தப்பிக்கவே முடியாது, ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, தப்பிக்கவே முடியாது. ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸುವುದಿಲ್ಲ. ஏன்னா அவர் சொல்ற வார்த்தை நிஜமாய் இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಹೇಳುವಂತ ಮಾತು நீ ನಿಜವಾಗಿದೆ. எந்த நிலையில ஆராதனை செய்தாயோ, ನೀನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ நீ ಮಾಡಿದೀಯೋ, எந்த நிலையில ஜெபித்தாயோ, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೀಯೋ, நீ எந்த நிலையில கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றாயோ, ನೀನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ನಿಂತಿದೀಯೋ, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை கவனிக்காம இருக்கலாம், ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ನಿನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ ಇರಬಹುದು, ஆனா உன்னை உருவாக்கினவர் உன்னை கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. ಆದ್ರೆ ನಿನ್ನ ಉಂಟು ಮಾಡಿ ನಿನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க, ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிற நீங்க ದೇವರ ಬಳಿ ಬಂದಿರುವಂತ ನೀವು அவர் உயர்த்தி துதிப்பதில் எப்போதும் தாகமாய் இருக்கணும். ಆತನ ಎತ್ತಿಸಿ ಆರಾಧಿಸುವುದು ಯಾವಾಗ ಬಯಸುತ್ತಾ ಇರಬೇಕು. ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி
இன்னும் கூட சத்தத்தை உயர்த்து. ಜೋರಾಗಿ ಒಂದು ಆಮೇನ್. வேதத்துல ಸತ್ಯ ஒரு ಗ್ರಂಥದಲ್ಲಿ குடும்பம் கர்த்தருக்குள்ள கனம் பெற்றிருக்கிறாங்க. ಒಂದು ಕುಟುಂಬದ ಕರ್ತನಲ್ಲಿ ಗಣಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அடுத்து அவங்க நல்ல பேர் எடுத்திருக்கிறாங்க. ಮುಂದೆ ಮುಂದೆ ಅವರು ಒಳ್ಳೆ ಹೆಸರನ್ನು ಪಡೆದಿದ್ದಾರೆ. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ಆಬ್ರಹಾಮನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அவர் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ಆತನ ದೇವರ ಮಾತಿಗೆ கர்த்தர் சொன்னபடி நடந்தார். ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಆತ அவருக்கு ನಡೆದರು. பின்னால் வந்த சந்ததியாக ஈசாக்கு, ಅವರ ಹಿಂದೆ ಬಂದಿರುವ ಸಂತಾನಗಳಾಗಿರುವಂತ ಈಸಾಕು, அவர் கர்த்தருக்கு பயந்தார். ಅವರು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರು. கர்த்தர் சொல்லுகிறபடி நடந்தார். ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ನಡೆದರು. அவருக்கு பின்னால வந்த யாக்கோபு, ಅವರಿಗೆ ಹಿಂದೆ ಬಂದಿರುವಂತ ಯಾಕೋಬು, அவருக்குள்ள பல ஏமாற்றங்கள் இருந்தது. ಅವರ ಒಳಗೆ ಹಲವಾದ ஏமாற்ற வழியில நடந்தார். ಏಮಾರಿಕೆ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆದರು. ஏமாற்றவும் செய்தார். ಅವರು ಏಮಾರಿಯನ್ನು ಮಾಡಿದರು. தந்திரமா நடிக்கவும் செய்தார். ತಂತ್ರವಾಗಿ ನಾಟಕ ஆனா ಮಾಡಿದರು. ஒரு காலகட்டத்துல ಅದರ ಒಂದು தன் ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ அப்பாவுடைய கையே ತನ್ನ ಅಪ್ಪನ ಹಸ್ತವು அந்த யாக்கோபின் தலை மேல பட்டபோது ಆ ಯಾಕೋಬನ ತಲೆ ಮೇಲೆ ಪಟ್ಟಿದ ಕೂಡಲೇ அங்கே அவருடைய அப்பாவாக ஈசாக்கு சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಅವರ ಅಪ್ಪ ಆಗಿರುವಂತ ಈಸಾಕನ என் ಹೇಳುತ್ತಾರೆ, தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனே, ನನ್ನ ತಂದೆ ಆಗಿರುವಂತ ಆಬ್ರಹಾಮನ ದೇವರೇ, என்னுடைய தேவனே, ನನ್ನ ದೇವರೇ, என் மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன். ನನ್ನ ಮಗನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. வானத்து பூமி உண்டாக்கினவரே, ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರೇ, இதோ நான் பிரியமா நேசிக்கிற மகனை ஆசீர்வதிக்கிறேன். ಇಗೋ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡೋಣ ಮಗನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. எப்ப இந்த ஆசீர்வாதம் அவர் தலை மேல வந்ததோ, ಯಾವಾಗ ಈ ಆಶೀರ್ವಾದ ಅವರ ತವರ ಮೇಲೆ ಬಂದಿತ್ತು, எப்ப யாக்கோபு தன் தகப்பன் பெயரை தேவன் திட்டமிட்டாரோ, ಯಾವಾಗ ತನ್ನ ತಂದೆ ಹೆಸರು ಹೇಳಕ್ಕೆ ದೇವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರು, அதற்கு முன்னாகவே ஈசாக்கு சொல்லுகிறார். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ಈಸಾಕ್ ಹೇಳುತ್ತಾರೆ, ஈசாக்கு இப்படியா சொல்லுகிறார், ಈಸಾಕ್ ಈಗ ಹೇಳುತ್ತಾರೆ, என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனே, ನನ್ನ ತಂದೆ ಆಗಿರುವಂತ ಆಬ್ರಹಾಮನ ದೇವರೇ, என்னுடைய தேவனே, ನನ್ನ ದೇವರೇ, வானத்து பூமி உண்டாக்கின தேவனே, ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ இதோ ದೇವರೇ, நான் பிரியமா நேசிக்கிறேன், ಇಗೋ ನಾನು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವ என் மகனை ஆசீர்வதிக்கிறேன். ನನ್ನ ಮಗನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. அப்பொழுது ಆವಾಗಲೇ கர்த்தருடைய பிரசன்னம் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ யாக்கோபுக்குள்ள புகுந்தது. ಯಾಕೋಬೊಳಗೆ ನುಗ್ಗಿತು. ஏமாற்ற சிந்தனை, ಏಮಾರಿಸಿ நயவஞ்சகமான எண்ணம், ನಯವಂಚಕವಾದ ನೆನಪು, நடிப்புக்குரிய திறன், ನಾಟಕವಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು சகலமும் உள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. ಸಕಲ ಒಳಗಿಂದ ಹೊರಗೆ ಬಂದಿತ್ತು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹalleluya, சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹಾಲೆಲೂಯಾ. அதுக்கு முன்னால இருந்த புத்தி ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಇರುವಂತ ಬುದ್ಧಿ அதுக்கு பின்னால மாறிடுச்சு. ಆ ನಂತರ ಬದಲಾಯಿಸಿ. இங்க யாக்கோபு நேசிக்கிற ஒரு மகனாகிய யோசேப்பு, ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮಗನಾಗಿರುವಂತ ಯೋಸೇಫ, அவரை குறித்த மூணு காரியம் சொல்ல போகிறேன். ಅವರನ್ನು ಕುರಿತು ಮೂರು ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುತ್ತೇವೆ. யாக்கோபு அதிகமாக யோசேப்பை நேசித்தார். ಯಾಕೋಬ ಹೆಚ್ಚಾಗಿ ಯೋಸೇಫನ ಪ್ರೀತಿಸಿದರು. அவர் யாக்கோபு யோசேப்பை நேசித்ததுனால ಯಾಕೋಬ ಹೆಚ್ಚಾಗಿ ಯೋಸೇಫನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ தன்னுடைய ಇರುವುದರಿಂದ சகோதரர்களுக்கு அது பிடிக்கல. ತನ್ನ ಸಹೋದರಿಗೆ ಅದು ಇಷ್ಟವಾಗಲಿಲ್ಲ. கோபம் வந்து விட்டது, ಕೋಪ ಬಂದಿತ್ತು, பொறாமை வந்தது, ಉರಿ ಬಂದಿತ್ತು, எரிச்சல் வந்தது, வைராக்கியம் வந்தது, ವೈರಾಗ್ಯವು, பழி வாங்குற எண்ணம் வந்தது, ಸೇಡು ತೀರಿಸಬೇಕಂತ ನೆನಪು, சாவடிச்சு போகணும்ன்ற அப்படிப்பட்ட ஒரு துரு எண்ணம் உள்ள இருந்து எழும்பி விட்டது. ಕೊಂದಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ದುರಾಲೋಚನೆ ಒಳಗೆ ಬಂದಿತ್ತು. ஹalleluya. ஏன்? ಯಾಕೆ? எதுக்கு? ಏನಕ್ಕಾಗಿ? அப்பா நேசிக்கிற மகன் சொல்லி, ಅಪ್ಪ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮಗನಂತ ಹೇಳಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. அப்பா நேசிக்கிற மகன் என்பதனால ಅಪ್ಪ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮಗನಿಂದ இந்த யோசேப்புக்கு இத்தனை விதமான காரியம் வந்துருச்சு. இப்போ ಈ ಯೋಸೇಫನಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಬಂದಿತ್ತು. ஆனாலும் ಆದ್ರೂ அப்பாவை நேசிக்கிறத அவர் விடல. ಅಪ್ಪನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದು ಅವರು யார் ಬಿಡಲಿಲ್ಲ. பகைச்சாங்க, யார் கோபப்பட்டாங்க, யார் எரிச்சல் அடைஞ்சாங்க, யார் வைராக்கியமா இருந்தாங்களோ, ಯಾರು ದ್ವೇಷಿಸಿದರು, ಯಾರು ಅಗೆ ಮಾಡಿದ್ರು, ಯಾರು ಉರಿಕೊಂಡರು, ಯಾರು ಕೋಪ ಕೊಂಡರು, அவர்கள் அதிகமா தான் இந்த யோசேப்பை நேசித்தார். ಅವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿನೇ ಯೋಸೇಫನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರು. ஹalleluya, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. சொல்லுங்க. ஆமென். ಆಮೇನ್. ஆனால் இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் விடவில்லை. ಆದ್ರೆ ಯೋಸೇಫನ ಸಹೋದರ ಬಿಡಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೇನ್. இந்த யோசேப்பை நாடு கடத்துறார்கள். ಈ ಯೋಸೇಫನ ದೇಶ ಬಿಟ್ಟು ದೇಶ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೇನ್. இவர் நாடு கடத்தப்பட்டார். ಇವನು ದೇಶ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಪಟ್ಟನು. அப்பா கிட்ட வந்து வேஷம் தரிக்கிறாங்க. ಅಪ್ಪ ಬಳಿ ಬಂದು ವೇಷ ಹಾಕುತ್ತಾರೆ. இந்த யாக்கோபு ஒரு விஷயத்துல ಈ ಯಾಕೋಬನ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ தன்னுடைய சகோதரனாகிய அண்ணனை போல, ತನ್ನ ಸಹೋದರನಾಗಿರುವ ಅಣ್ಣನ ಹಾಗೇನೆ அங்கே நல்ல முடி கூந்தல் இருக்கிறது போல காண்பிக்கும்படி ಒಳ್ಳೆ
ಕೂದಲುಗಳಿರುವ ತೋರಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ அங்க ஒரு ஆட்டு தோலை பொத்திட்டு வந்து அப்பா கிட்ட நடிக்கிறார். ಅಲ್ಲಿ ಕುರಿ ಚರ್ಮವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಅಪ್ಪನನ್ನು ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. நான் தான் நீங்க நேசிக்கிற மகன் ஏசான்னு சொல்றேன். ನಾನೇ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಿರಂತ ಮಗನ ಯೋಸಾಯ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ஏசா யூஸ் பண்ணுகிற செண்ட மேல அடிச்சுக்கிறார். ಏಸಾ ಯೂಸ್ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸಣ್ಣ ದ್ರವ್ಯವನ್ನು ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்பாக்கு கண்ணு தெரியலன்ட்டு ಅಪ್ಪಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಿಸಲ್ಲ ಅಂತ நடிச்சு ಹೇಳಿ ஏமாத்துறார். ನಾಟಕ ಮಾಡಿ ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. அப்போ ಆವಾಗ இந்த ஈசாக்கு யாக்கோபு தடை பார்க்கிறார் மேல. ಯಾಕೋಬನಾಗಿ ಮುಟ್ಟಿ ನೋಡುತ್ತಾನೆ ಮೇಲೆ. ஏசாவுக்கு இருக்கிற கூந்தல் போலவே சர்மத்துல அப்படி இருக்கிறது. ಏಸಾಗಿರುವಂತ ತಲೆ ಕೂರುತ್ತಾನೆ, ಅವನ ಚರ್ಮ ಎಲ್ಲ ಇದೆ. இது அவர் நம்பிட்டாரு. ಇದನ್ನ ನಂಬಿ ಬಿಟ್ಟನು, ஆசீர்வாதம் பண்ணாரு. ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದರು. இப்போ இந்த யாக்கோப ಇವಾಗ ಯಾಕೋಬನು தன்னுடைய பிள்ளைங்க ஏமாத்துறாங்க. ತನ್ನ ಮಕ್ಕಳು ಏಮಾರಿಸುತ್ತಾರೆ. எப்படி ஏமாத்துறாங்க? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ எந்த ಏಮಾರಿಸುತ್ತಾರೆ? ஆட்டு தோலை பொத்திக்கிட்டு ಯಾವ ಕುರಿ ಚರ್ಮವನ್ನು தன் ಹಾಕಿಕೊಂಡು தகப்பனை ஏமாத்தினாரோ ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ಏಮಾರಿಸಿದ அதே போல அதே ஒரு ಪ್ರಕಾರವೇ ஆட்டை கட் பண்ணி ಒಂದು ಆ ಕುರಿಯನ್ನು ಕೊಯ್ದು ஆட்டை சாவடிச்சு ಆ ಕುರಿಯನ್ನು ಕೊಯ್ದು அந்த ரத்தத்துல ಆ ರಥದಲ್ಲಿ தன்னுடைய சகோதரனுடைய துணியை அங்கிய போட்டு தேய்ச்சி ತನ್ನ ಸಹೋದರ ವಸ್ತ್ರವನ್ನು ಅದರಲ್ಲಿ ನೆನೆಸಿ இப்ப அப்பா கிட்ட வந்து ஏமாத்துறாங்க. ಅಪ್ಪನ ಬಳಿ ಬಂದು இது ಏಮಾರಿಸುತ್ತಾನೆ. நீ நேசிக்கிற உன்னுடைய மகனுடைய துணிதானா? ಇದು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡು ನಿನ್ನ ಮಗನ ಬಟ್ಟೆ ತಾನಾ? இது உடைதானா? ಆ ವಸ್ತ್ರವನ? ஹalleluya. ஹalleluya. அன்னைக்கு தன் தகப்பனை எந்த ரத்தத்துக்குரிய அந்த தோலை உடுத்தி அவர் ஏமாற்றினாரோ ಆವತ್ತು ಯಾವ ವಸ್ತ್ರ ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ಏಮಾರಿಸಿ ಅವರನ್ನು ಏಮಾರಿಸಿ ಬಿಟ್ಟರು, அதே போல ಅದೇ ರೀತಿ தன் பிள்ளைகள் இவரை ஏமாத்துறாங்க. ತನ್ನ ಮಕ್ಕಳು ಇವರನ್ನು ಏಮಾರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென். இன்னும் கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ஆமென். ಆಮೆನ್. ஆமென். இன்னைக்கு நீ இன்னொருத்தருக்கு வேண்டாத காரியம் செய்யறன்னா, ಇವತ್ತು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀನು ಬೇಡವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೀಯ ಅಂದ್ರೆ நாளைக்கு உன் வழியில வரவங்க உனக்கு வேண்டாத காரியம் செய்வாங்க. ನಾಳೆ ನಿನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರೋ ನಿನಗೆ ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. என் அனுபவத்துல இத நான் நிறைய பார்த்திருக்கேன். ನನ್ನ ಅನುಭವದಿಂದ ಇದನ್ನು ಅನೇಕವಾಗಿ ನೋಡಿದ್ದೇನೆ. நாம இன்னொருத்தர அளவைக்கும் போது ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಅಳಿಸುವಾಗ நம்மள நம்ம குடும்பத்தார அளவைப்பாங்க. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಅಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இத மட்டும் நீங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. ಇದು ಮಾತ್ರ ನೀವು ನೆನಪಿಗೆ நீ ತೆಗೆದುಕೊಂಡು உன் ಬನ್ನಿರಿ. அண்ணனை அளவச்சிடலாம், ನಿನ್ನ ಅಣ್ಣನನ್ನು ಅಳಿಸಬಹುದು, உன் அப்பாவை அளவச்சிடலாம், ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನು ಅಳುವಂತೆ உன் ಮಾಡಬಹುದು, கணவனை அளவச்சிடலாம், ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು உன் ಅಳಿಸುವಂತೆ மனைவி ಮಾಡಬಹುದು, அளவச்சிடலாம். ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅಳುವಂತೆ ಮಾಡಬಹುದು. ஆனா ಆದರೂ உனக்குள்ளேயே உன் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருப்பாங்க உன்னை அளவைக்கிறதுக்கு. ನಿನ್ನೊಳಗೆ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಅಳಿಸುವಂತಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಇರುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. யாக்கோபு அந்த உடையை பார்த்தபோது கதறி சத்தமிட்டு அழுகிறார். ಯಾಕೋಬ ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಾಣಿದ ಕೂಡಲೇ ಗೋಳಾಟವಾಗಿ ಜೋರಾಗಿ ಅಳುತ್ತಾರೆ. இதே போலதான் ஈசாக்கு ಇದೇ ಪ್ರಕಾರವೇ யாக்கோபை ஆசீர்வதித்த போது ಯಾಕೋಬನ ಆಶೀರ್ವಾದ ஏசா கதறி அழுகிறார். ಈಸಾ ಗೋಳಾಟ ಜೋರಾಗಿ ಅಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்பா எனக்கு இன்னொரு ஆசீர்வாதம் இல்லையா? ಅಪ್ಪ ನನಗೆ ಇನ್ನೊಂದು ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲವಾ? எனக்கு இல்லையா? ನನಗಿಲ್ಲವಾ? ஆமென். ಆಮೆನ್ சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ಜೋರಾಗಿ ஹalleluya. ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல பார்த்து சொல்லி, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ಯಾಕೆ ಒಂದು ರೀತಿ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀಯಾ? ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இயேசு உனக்கு பிறக்கலையா? ಯೇಸು ನಿನ್ನೊಳಗೆ ಹುಟ್ಟಿಲ್ಲವಾ? பக்கத்து பார்த்து கேளுங்க, இயேசு உனக்கு பிறக்கலையா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ಯೇಸು ನಿನ್ನೊಳಗೆ ಹುಟ್ಟಿಲ್ಲವಾ? பிறப்பாருன்னா கொண்டாடு. ನೀನು ಹುಟ್ಟಿದ್ರೆ ಅದನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡು. ஆமென். ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. மார்கழி மார்கழி குளிரு, மன்னாதி மன்னன் பிறந்தா. கைகளை தட்டி நல்ல உற்சாகமா ಎಲ್ಲ ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯೋಣ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். மார்கழி மார்கழி குளிரு, மன்னாதி மன்னன் பிறந்தா. மார்கழி மார்கழி குளிரு, மன்னாதி மன்னன் பிறந்தா. ஜல் ஜல் தாளம் டும் டும் மேளம், ஜல் ஜல் தாளம் டும் டும் மேளம். ஆரவாரம் தொனிக்கட்டுமே, ஆரவாரம் தொனிக்கட்டுமே. கொட்டு முரசு எழும்பட்டுமே, கொட்டு முரசு எழும்பட்டுமே. மார்கழி மார்கழி குளிரு, மன்னாதி மண்ண பிறந்தா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா ಎಲ್ಲ ಜೋರಾಗಿ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆಯೋಣ. நல்ல கைகளை தட்டுங்க. ತಟ್ಟುತ್ತಾ ಇರಿ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஜாதி மதம் இல்ல, பஞ்சம் பசி இல்ல. ஜாதி மதம் இல்ல,
பஞ்சம் பசி இல்ல, கீழே மேலேன்னு வேற்றுமை இல்ல, கீழே மேலேன்னு வேற்றுமை இல்ல, எல்லாம் சமமாக இருக்கணுமே என்று கர்த்தாதி கர்த்தர் பிறந்தாரே. எல்லாம் சமமாக இருக்கணுமே என்று கர்த்தாதி கர்த்தர் பிறந்தாரே. எல்லாம் சமமா என்ன செய்யணும்? எல்லாம் சமವಾಗಿ ಇರಬೇಕಂತ. ஆமென். ಆಮೆನ್. இருப்பதற்காக தான் ಇರುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் நமக்காக பிறந்தார். ಕರ್ತನು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. பக்கத்துல சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, எல்லாம் சமமாக இருக்கணும். ಎಲ್ಲ ಸಮವಾಗಿ ಇರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. கசப்பு கோபம் இல்ல, ಕಹಿ ಕೋಪವಿಲ್ಲ, பாவம் இருளும் இல்ல, ಪಾಪ ಕತ್ತಲು ಇಲ್ಲ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனக்கு இல்ல, ಉತ್ತರವು ಚಿಕ್ಕವನು ನನ್ನೊಳಗೆ ಇಲ್ಲ, நம்ம உயர்த்த இவர் ನಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸುವಂತ ಈತನು நமக்காக ನಮಗಾಗಿ கர்த்தாதி கர்த்தனாய் பிறந்தார். ಕರ್ತಾದಿ ಕರ್ತನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப தேவனுடைய நாமம் எங்க இருக்கிறதோ ಹಾಗಂದ್ರೆ ದೇವರ ನಾಮವು ಎಲ್ಲಿ ಇದೆಯೋ அங்க அவருடைய மகிமை விளங்கும். ಅಲ್ಲಿ ಅವರ ಮಹಿಮೆ இப்ப ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. யாக்கோபு ಈ ಯಾಕೋಬನು செய்த காரியத்து நிமித்தம் ಮಾಡಿರುವಂತ ಕಾರ್ಯ ನಿಮಿತ್ತವೇ வேதனைகளை அனுபவிக்கிறார். ಅವನು ವೇದನೆಗಳು ಅನುಭವಿಸಿದನು. நீங்களும் செய்கிற காரியம் ನೀವು ಮಾಡುವಂತ கர்த்தருக்கு ಕಾರ್ಯವು பிரியமாய் இருந்தால் ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದರೆ வேதனை இல்ல, சந்தோஷம். ವೇದನೆ ಇಲ್ಲ, ಸಂತೋಷವೇ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. இங்க இந்த யோசேப்பை குறித்து 3 காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಕುರಿತು 3 ಕಾರ್ಯವು இவன் ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நாடு கடத்தப்பட்டு ಇವನು ದೇಶವನ್ನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು போத்திபார் என்கிற வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார். ಪೋರ್ತಿಫರ್ ಎಂಬ ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು அங்கே ಬರ್ತಾನೆ. அவர் தங்குகிறார். ಅಲ್ಲಿ ಅವನು ಇರುತ್ತಾನೆ. அங்கே இவருக்கு நடக்கிற காரியம் என்ன? ಅಲ್ಲಿ ಈತನಿಗೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವೇನು? முதல் வந்தது என்ன? ಮೊದಲು ಏನು ಬಂದಿತ್ತು? யோசேப்பின் வாழ்வில ಯೋಸೇಫನ ಬದುಕಲ್ಲಿ பெரும் சோதனை வந்து விட்டது. ದೊಡ್ಡ ಶೋಧನೆ ಒಳಗಾದನು. இந்த வாலிபனுக்குள்ள ಈ ಯವನಸ್ಥ ஒரு ಒಳಗಡೆ பெரும் சோதனை வந்து ಒಂದು விட்டது. ದೊಡ್ಡ ಶೋಧನೆ ಬಂದಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. அங்கே போத்திபார் இவருக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಪೋರ್ತಿಫರ್ ಈತನಿಗೆ ಕೆಲವೊಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು இவர் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பொறுப்புகளை பிடித்தவராய் இருக்கிறார். ಇವನು ಜವಾಬ್ದಾರಿ ಹಿಡಿದವರಾಗಿದ್ದನು. அங்கே போத்திபாருடைய மனைவியோ ಆ ಪೋರ್ತಿಫರ್ ಅವರ ಹೆಂಡತಿಯು இவர் மேல தினமும் கண்ணாய் இருக்கிறார். ಈತನ ಮೇಲೆ ದಿನನಿತ್ಯವೂ ಕಣ್ಣಾಗಿದ್ದಳು. இங்க போத்திபார் என்ன செய்கிறார்? ಈ ಪೋರ್ತಿಫರ್ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? இவனிடத்தில் உள்ள நல்ல குணம், ಇವರ ಬಳಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಗುಣವು, உண்மையான வழி, ನಿಜವಾದ ದಾರಿ, சத்தியத்துக்கு ஏற்ற பிறகு நடக்கிற காரியம், ಸತ್ಯಕ್ಕೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವು எல்லா விதத்தையும் போத்திபார் பார்க்கிறார். ಎಲ್ಲ ಅವರ ಒಳಗಿರುವಂತ ಪೋರ್ತಿಫರ್ ನೋಡುತ್ತಾರೆ. பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. ಇದನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿ. Genesis chapter 39, ಆದಿಕಾಂಡ 39ನೇ ಅಧ್ಯಾಯ, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். ಆದಿಕಾಂಡ 39ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்க நீங்க போகும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ಹೋಗುವಾಗ ஃபர்ஸ்ட்ல நீங்க ஒரு 3 வசனத்தை படிச்சீங்கன்னா ಮೊದಲನೇದಾಗಿ 3 ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை கவனிப்போம். 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். 7 ವಾಕ್ಯದ ನೋಡೋಣ. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான். அவன் எகிப்தியனாகிய ஆ. தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் ஆ, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் ஆ. தயவு வைத்து ஆ. அவனை தனக்கு ஊழியக்காரனும் ஆ. தன் வீட்டுக்கு விசாரணை ஆமென். ஹalleluya. ஆமென். யாவற்றையும் ஆ. அவன் கையில் ஒப்புவித்தார். ஒப்புவித்தார். ஹalleluya. ஹalleluya. இப்படிப்பட்ட இந்த யோசேப்புக்கு ಈ ರೀತಿಯಾದ ஒரு ಯೋಸೇಫನಿಗೆ சோதனை வருகிறது. ಒಂದು ಶೋಧನೆ ಬರುತ್ತದೆ. 7ஆம் வசனம் தொடங்கி 14 வரை போகும் பொழுது ನೀವು 7 ಇಂದ 14 ತನಕ ಹೋಗುವುದಾದರೆ 7 to 14 7 ಇಂದ 14 ஆமென். இங்க நீங்க அந்த வசனங்களை பார்க்கும் ಈ பொழுது ವಾಕ್ಯಗಳು ನೋಡುವಾಗ ஒரு 2 வசனம் படிமா 7 8 சில நாள் சென்ற பின்பு சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னத்தை போட்டு என்னத்தை போட்டு ಏನಾಕಿ கண் போட்டு மொத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், ಗಂಡನಾಗಿರ್ಲಿ ಹೆಂಡತಿಯಾಗಿರ್ಲಿ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಾಗಿರಲಿ, அவங்க மேல என்ன போடுறது? ಅವರ ಮೇಲೆ ಏನ್ ಹಾಕುವುದು? கண்ணு. ಕಣ್ಣು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ கண் போடுது. ಕಣ್ಣು ಹಾಕುವುದು. இந்த கண்ணு தான் மனுஷனுக்கு இருக்கிற மகா விதமான கிறுக்கானது. கண்ணு தான். ಆ ದೃಷ್ಟಿನೇ ಅವರ ಮಗ, ಅವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ಮಗ இந்த ಒಂದು ದೃಷ್ಟಿ. கண்ணு தான் நம்மளை எங்க கொண்டு போகுது, அங்க கொண்டு போயிருது. ಈ ದೃಷ್ಟಿ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ? ஒரு வாலிபம் கெடுறதே கண்ணு தான். ಒಂದು ಯವನಸ್ಥನು ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದು ಅವನ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ. ಆಮೆನ್. இதுல சைடு பார்வை இருக்கு, ಇದರಲ್ಲಿ ಸೈಡ್ ದೃಷ್ಟಿ இதுல ಇದೆ, நேர் பார்வை இருக்கு, ನೇರಾಗಿ ನೋಡುವಂತದ್ದು இதுல ಇದೆ, கூச்ச பார்வையும் இருக்கு. ಇದರಲ್ಲಿ ಕೂಚಿ ಹೋಗುವಂತ ಪಾರ್ವೆ ದೃಷ್ಟಿ ಇದೆ. ஆமென். எல்லா பார்வையும் இருக்கிறது. ಎಲ್ಲಾ ದೃಷ್ಟಿಗಳು ಒಳಗಡೆ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya.
ஹalleluya. இந்த கண்ணு தான் ಈ ಕಣ್ಣೆ நம்மை நரகத்துக்கு கொண்டு போகிறது. ನಮ್ಮ ನರಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು இந்த ಹೋಗುತ್ತದೆ. கண்ணு தான் ಈ ಕಣ್ಣೆ நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. ನಮ್ಮನ್ನ ಬಾಧಲಕ್ಕೆ இந்த ತೆಗೆದುಕೊಂಡು கண்ணு ಹೋಗುತ್ತದೆ. தான் ಈ ಕಣ್ಣೆ நம்மை பிரிவினைக்கு கொண்டு போகிறது. ನಮ್ಮನ್ನ ಬೇರ್ಪಡಬೇಕನ್ನ இந்த ತೆಗೆದುಕೊಂಡು கண்ணு ಹೋಗುತ್ತದೆ. தான் ಈ ಕಣ್ಣು பல வேதனைகளை உண்டாக்குறது. ನಮಗೆ ಹಲವಾದ ವೇದನೆಗಳು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯ நான் ಹೇಳುತ್ತದೆ, உன்மேல் கண்ணோக்கமாய் இருந்து ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದು உன்மேல் நான் பிரியமாய் இருக்கேன் வேதம் சொல்லுகிறது. ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದು ಸತ್ಯವಾಕ್ಯ நீ ಹೇಳುತ್ತದೆ. நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்ற. ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ದಾರಿ ನಿನಗೆ ஆனா ತೋರಿಸುತ್ತೇನೆ. இங்க இருக்கிற சிலருடைய கண்களோ ಇಲ್ಲಿರುವ ಕೆಲವರ ಕಣ್ಣುಗಳು எப்பொழுதுமே மாயத்தையே நாடிக்கொண்டு இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಮಾಯವನ್ನೇ ಹುಡುಕಿ ಇರ್ತದೆ. பொல்லாப்புகளே பார்த்து கொண்டு இருக்கும். ಯಾವಾಗ ಒಂದು ವಸ್ತು ನೋಡ್ತಾ ಇರ್ತದೆ, பாவத்துக்கே அடிபடிஞ்சு இருக்கும். ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮಾಗಿರುತ್ತದೆ. பாருங்க, போர்த்திபாருடைய மனைவி ಪೋರ್ತಿಫಾನ ಹೆಂಡತಿ ஆமா யோசேப் மேல கண்ணாய் இருந்தா. ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಕಣ್ಣಾಕಿದಳು. ஆனா போர்த்திபாருடைய கண்ணு என்ன? ಅದು ಪೋರ್ತಿಫಾನ இவன் ಕಣ್ಣೇನು? சாமர்த்தியமானவன். ಇವನ್ ಸಮರ್ಥ್ಯನು. இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ಇವನ ಸಂಗಡ ದೇವರಿದ್ದಾರೆ. இவன் திறமை உள்ளவன். ಇವನು ಧೈರ್ಯವುಳ್ಳವನು. இவனால முடியாது ஒன்றுமே இல்ல. ಇವನು ಯಾವುದೇ ಆಗುದಿಲ್ಲ ಕಾರ್ಯ ಇಲ್ಲ. அதனால இவங்கிட்ட பொறுப்பு கொடுக்கலான்னு போர்த்திபார் நினைக்கிறாரு. ಆದ್ರೆ ಇವನ ಬಳಿ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಡೋಣ ಅಂತ ಪೋರ್ತಿಫಾನ ಎನಿಸುತ್ತಾರೆ. ಆದರೆ அவனுடைய மனைவியோ ಅವರ ಹೆಂಡತಿಯೋ தன் எஜமானை காட்டிலும் ತನ್ನ தன் ಯಜಮಾನಗಿಂತ கணவனை பார்க்கலாம், ತನ್ನ தன் ಗಂಡನಿಗಿಂತ தலையை பார்க்கலாம், ತನ್ನ ತಲೆಗಿಂತಲೂ ஏன் கண்ணு முன்னால இருக்கிற இவன் தான் சரியானவன், ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇರುವವನೇ ಇವನೇ ಸರಿಯಾದವನು. இவன் தான் என் ஆசைக்கு சரியானவன், ನನ್ನ ಆಸೆಗೆ ಸರಿಯಾದವನು. இவன் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு சரியானவன். ನನ್ನ ಬದುಕಕ್ಕೆ ಸರಿಯಾದವನು. தினம் 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 ದಿನವೂ ದಿನವೂ இந்த யோசேப் மேல இந்த பெண்மணி கண்ணை போட்டுட்டே இருந்தா. ಯೋಸೇಫನ ಮೇಲೆ ಹೆಂಗಸು ಕಣ್ಣು ಹಾಕುತ್ತಾನೆ ಇದ್ದಳು. இப்ப என்ன நடக்குது பாருங்க. ಇವಾಗ ಏನ್ ನಡೆದಿದೆ ನೋಡಿರಿ. யோசேப்பை பார்த்து, ಯೋಸೇಫನ ನೋಡಿ, என் எஜமான் இன்னைக்கு வீட்டுல இல்ல, ನನ್ನ ಯಜಮಾನ ಇವತ್ತು ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது, ನಿನಗೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಅಧಿಕಾರವಿದೆ, என் கணவன் இன்னைக்கு வீட்டுல இல்ல, ನನ್ನ ಗಂಡ ಇವತ್ತು ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவன் தூர தேசத்துக்கு போய் விட்டான், ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಯಾಣವಾಗಿ வா நம்ம இன்பமாய் இருக்கலாம், ಅವನು ಸಂತೋಷವಾಗಿರೋಣ, நம்மளை தடசவன் யார்? ಅವನನ್ನು ತಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವನು ಯಾರು? கண்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது ಜ್ಞಾನಾಪ್ತಿಗೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ இதே போல ஒரு பெண்மணி ಇದೇ ರೀತಿ ಒಂದು ಹೆಂಗಸು ஆமே தன்னை சிங்காரிச்சு கொண்டு ತನ್ನನ್ನು ಅಲಂಕಾರ ஒரு ಮಾಡಿಕೊಂಡು வாலிபன் பின்னாலே சுத்துகிற ஒரு சம்பவத்தை அங்க சொல்லி இருக்கிறார். ಒಂದು ಯವನಸ್ಸು ಹಿಂದೆ ಓಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. ஒரு ஆடோ மாடோ அடிக்கப்படுகிறது போல ಒಂದು ಕುರಿಯು ದನವ ಹೊಡೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ அந்த வாலிபன் அந்த பெண்மணிக்கு பின்னாலே போனான் என்று சத்தியம் சொல்லுகிறது. ಯವನಸ್ಸ ಹುಡುಗನ ಹೆಣ್ಣಿನಿಂದ ಹೋದನು ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಯವನಸ್ಸ உன் பெற்றோர் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? ನಿನ್ನ ಎತ್ತಿದವರು ಇವರಿಟ್ಟು ನಂಬಿಕೆ ಏನು? உனக்கு ஒரு உயர்வை பார்க்க எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿ ನೋಡಕ್ಕೆ ಎಷ್ಟು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ வாழ்க்கை எப்படி நீ சம்பாதிக்கிற? ನಿನ್ನ ಬದುಕು ಹೇಗೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತೀಯ? வாழ்க்கை எப்படி உனக்கு வேணும்? ನಿನ್ನ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ இன்னைக்கு ಬೇಕು? இருக்கிற பிள்ளைகளை சொல்ல முடியுமா? ಇಲ್ಲಿರುವಂತ ಯವನಸ್ಸ ಮಕ್ಕಳು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? சொல்ல முடியுமா? ನಿಮ್ಮಂತ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாராவது ஒரு அம்மா உங்க ஓடி வாங்க, ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ತಾಯಿ ಓಡಿ ಬಂದಿ, யாராவது ஒரு தாய், ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ತಾಯಿ, அதாவது பிள்ளை வாலிப பிள்ளைங்க, இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணுங்க இருக்கலாம், இல்ல படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வீட்டுக்காரர் இருக்காரா? அங்க தள்ளி போகாது, நில்லுங்க. வீட்டுக்காரர் இருக்காரா? என்ன பண்றாரு? வேலை செய்யறாரு. ஆமா, ஹalleluya. உனக்கு எத்தனை பிள்ளைங்க? ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು? 2 பிள்ளைங்க. ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು. ஃபர்ஸ்ட் பிள்ளை பேர் என்ன? தபிதா. செகண்ட் பிள்ளை பேரு? ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு வயசு என்ன? 17. சரி, ஹalleluya. செகண்ட் பிள்ளைக்கு 13. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆமென். ಆಮೆನ್. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு குற்றத்துக்கு கொண்டு வரல, ನಾನು ನಿಮಗೆ ತಪ್ಪೋರ್ಸಕ್ಕಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன். ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. ஹalleluya, 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 ஆமென். ಆಮೆನ್. உன் பிள்ளை தப்பான பிள்ளை நான் சொல்றேன், ನಿನ್ನ ಮಗಳು ತಪ್ಪಾದ ಮಗಳು ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. உங்க 2 பிள்ளைங்களும் தப்பான பிள்ளைங்க. ನಿಮ್ಮಿಬ್ಬರು ಮಕ್ಕಳು ತಪ್ಪಾದ ಮಕ್ಕಳು. நான் சொல்றேன், நீ என்ன சொல்ற? உன் பிள்ளை ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ? எல்லாரும் சொல்றாங்களே, நீ தைரியமா சொல்லு. எப்படி சொல்லுவ? உன் பிள்ளை மேல் நம்பிக்கை இருக்கு? உன் பிள்ளை தப்பு பண்ணுவாங்களா? உங்களை மீறி, அப்பா அம்மா மீறி நடக்க மாட்டாங்க, நம்பிக்கை இருக்கு? 100%, 1000. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். உங்க பொண்ணு எங்க கூப்பிடுமா? இவங்க தான் உன்னுடைய அம்மாவா? என்ன படிக்கிற? கிட்டவா, நல்லா பேசு. என்ன படிக்கிற? 10வது படிக்கிற. 10ನೇ ತರಗತಿ ஹalleluya, ஹalleluya. இந்த பிள்ளை 10வது படிக்கிற. ಈ ಮಗಳು 10ನೇ ತರಗತಿ ಓದುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. உங்க அம்மா என்ன நான் கேட்டேன், ಅವ್ರ ಅಮ್ಮ ಬಳಿ ಕೇಳಿದ್ದೀನಿ, என் பிள்ளை மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, ನನ್ನ ಮಗಳ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ என் ಇದೆ, பிள்ளை தவறான வழியில போக மாட்டா, ನನ್ನ ಮಗಳು ತಪ್ಪಾದ பாவம் செய்ய மாட்டா, ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ, கர்த்தருக்கு பிரியமா நடப்பா ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ನಡೀತಾಳೆ அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಅಮ್ಮ நீ என்ன ಹೇಳ್ತಾರೆ. சொல்ற? ನೀನೇನು ಹೇಳ್ತೀಯಾ? 2 பேருக்கு படிச்ச மாதிரி ராங் ரூட்ல போக மாட்டேன்.
நல்லா நல்லா கேட்டுக்குங்க. ஆமென். எந்த ரோட்ல போக மாட்டேன், ರಾಂಗ್ ರೂಟ್ல போக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ எனக்கு அன்பானவர்களே. ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, இந்த அம்மா ಈ ತಾಯಿ உங்க பொண்ணு எத்தனை மாசம் வயித்துல வச்சிருந்தீங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ವಯಸ್ಸು? 9 மாசம். கர்த்தனா மகிமையுண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த தாய் ಈ ತಾಯಿ 10 மாசம் 10 அதாவது ತಿಂಗಳು 300 நாட்கள் 300 ದಿನಗಳು அவங்களுடைய வயிற்றுல சுமக்கிறாங்க. ಅವರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த சுமக்கும் பொழுது ಅವರು ಹೊಂದ್ಕೊಂಡಿರುವಾಗ அந்த தாய் ಆ ತಾಯಿ அந்த பிள்ளையை குறிச்சு ஒரு பெரிய கனவு இருக்கும். ಆ ಮಗುವನ್ನು ಕುರಿತು ಒಂದು ದೊಡ್ಡ ಕನಸಿದೆ. சுமக்கிறவங்களை பார்க்கலாம். ಹೊಂದ್ಕೊಂಡು ಇರಗಿಂತ சுமக்கிறதுக்கு காரணமா இருந்தா பாருங்க அப்பன். ಅದನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋ ಕಾರಣ அவனுக்கு ತಾಯಿ. இன்னும் பெரிய கனவு இருக்கும். ಆ ಅಪ್ಪನಿಗೆ ಇನ್ನೂ ದೊಡ್ಡ என் ಕನಸಿದೆ. மனைவி கர்ப்பம் சுமக்கும் பொழுது ನನ್ನ ಹೆಂಡತಿ ಗರ್ಭವನ್ನು ஒரு ಹೊಂದ್ಕೊಂಡಿರುವಾಗ வினாடி நான் கண்ணா இருப்பேன். ಒಂದೊಂದು ಕ್ಷಣ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇರುತ್ತೇನೆ. எப்படி இருக்கிறாங்க அவங்க? ಅವ್ರು ಹೇಗೆ ಇದ್ದಾರೆ? படுக்கும்போது அவங்க போய் படுக்கும்போது எப்படி படுக்குறாங்க? ಅವ್ರು ಮಲಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಹೇಗೆ உட்காரும்போது எப்படி உட்கார்றாங்க? ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ ಹೇಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? எப்படி நடக்கறாங்க? ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತಾರೆ? என்ன சாப்பிடுறாங்க? ಏನು ಊಟ ಮಾಡ್ತಾರೆ? இவங்களுக்கு பயம் இருக்கா இல்லையோ? ಇವರಿಗೆ ಭಯವಿದೆ ಇಲ್ಲ. ஆனவருடைய கணவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ಆದ್ರೆ ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಭಯವಿರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த 300 நாளுக்கு பின்னு ಆ 300 ದಿನಗಳ ஆணோ ನಂತರ பெண்ணோ ಗಂಡೋ ಹೆಣ್ಣೋ அவங்க சுமந்ததை பெற்றெடுக்கிறாங்க. ಅವ್ರು ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋದನ್ನ ಎತ್ತುತ್ತಾರೆ. அந்த பிள்ளைய பாருங்க, ಆ ಮಗುವನ್ನು ನೋಡಿರಿ, சில மாதங்கள் ಕೆಲವೊಂದು ತಿಂಗಳು கீழே படுக்க வைக்கிறது கூட யோசிப்பாங்க. ಆ ಮಗುವನ್ನು ಕೆಳಗೆ ಮಲಗಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ அந்த ಯೋಚಿಸ್ತಾರೆ. மடியில ಅವ್ರ ಮಡಿಲ ಮೇಲೆ அவங்களுடைய சூட்ல அந்த சூட்ல தான் அவங்க வளர்க்க ಆ பார்ப்பாங்க. ತಾಯಿ ಬಿಸಿಯಲ್ಲಿ ಅವರು ಬೆಳೆಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. பாருங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், ಮಗು ಅಳುತ್ತಾ ಇರುತ್ತದೆ, கணவன் தூக்குவாரு, ಗಂಡ கூட ಮಲಗಿಕೊಂಡಿರ್ತಾರೆ, பிறந்தவங்க தூக்குவாங்க, ಜೊತೆ ಕೊಟ್ಟಿರೋ சுத்தி இருக்கிறவங்க தூக்குவாங்க. ಸುತ್ತಲಿರೋ ஆனா ಮಲಗಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. அந்த பிள்ளை அழுகிறது நிக்காது. ಆದ್ರೆ ಅದು ஆனா ಅಳುವುದು ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ. தாய் கை பட்ட உடனே ಆ ತಾಯಿ ಕೈ ಪಟ್ಟಿದ தாய் ಕೂಡಲೇ தூக்க அந்த இடுப்புக்கு நேரா அந்த குழந்தை இப்படி வச்ச உடனே ತಾಯಿಯವರು ಸೊಂಟಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಮಗು ಇಟ್ಟಿದ அந்த ಕೂಡಲೇ குழந்தையின் அழுக நிக்கும். ಆ ಮಗುವಿನ ಅಳುವಿಕೆ ನಿಂತೋಗುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya ஆமென். இதை நான் நன்றாக கவனிச்சிருக்கிறேன். ಇದು ಚೆನ್ನಾಗಿ ನಾನು ஒரு ಗಮನಿಸಿದೆ. குழந்தை ಒಂದು ಮಗು தாய்கிட்ட அது வாய் பேச முடியாதுதான். ತಾಯಿ ಬಳಿ ಅದು ಮಾತಾಡಕ್ಕೆ சில ಆಗೋದಿಲ್ಲ. மாதங்கள் இருக்கும் பேசுறதுக்கு. ಕೆಲವು ತಿಂಗಳು ಇರ್ತದೆ ஆனா ಮಾತಾಡಕ್ಕೆ. அந்த குழந்தை தாய் கை பட்ட உடனே, ಆದ್ರೆ ಆ ಮಗು ತಾಯಿ ಕೈ ಪಟ್ಟಿದ ಕೂಡಲೇ, தாய் வார்த்தை கேட்ட உடனே ಆ ತಾಯಿ ಮಾತು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ அதுக்குள்ள ஒரு உணர்வு, இது என்னுடைய அம்மா தான். ಅದರ ಸ್ಪರ್ಶವು ಇದು ನನ್ನ ತಾಯಿ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya ஆமென். ಆಮೆನ್. அந்த பிள்ளை ಆ ಮಗು ஒரு வருஷம் ஆகும்போது ಒಂದು ವರ್ಷ ನಂತರ அப்பா யாரு, ಅಪ್ಪ ಯಾರು, அம்மா யாரு, ಅಮ್ಮ ಯಾರು, அந்த வீட்ல யாரெல்லாம் அவங்க அந்த பிள்ளையை தூக்குறாங்களோ, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಮಗುನ ಎತ್ತುತ್ತಾರೋ, யாரெல்லாம் பேசுறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೋ அவங்க முகத்தை கொஞ்சம் அப்படி பிடிச்சு வைக்கும். ಆ ಮಗುನ ಸ್ವಲ್ಪ ಆಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತದೆ. ஆனா வேற யாருன்னா போய் தூக்கும்போது ಬೇರೆ ಯಾರು ಹೋಗಿ ಎತ್ಕೋವಾಗ அந்த பிள்ளை அங்க போறதுக்கு பயப்படும். ಆ ಮಗಳು ಹೋಗಕ್ಕೆ ಭಯ ಪಡುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. அந்த ஒரு வயசு தாண்டும் பொழுது ಆ பாருங்க, ಒಂದು ವರ್ಷ ದಾಟಿದ ಕೂಡಲೇ அந்த குழந்தை அப்படி நவரும் பொழுது ಆ ಮಗು ಆಗಿ அந்த அப்பா அம்மா ನಿಂತಾಡುವಾಗ கை தொட்டு ஓ என் பிள்ளை நவருதுன்னு வாங்க. ಅವ್ರ ಅಪ್ಪ ಅಮ್ಮಗೆ ಕೈ ಕೊಟ್ಟನ್ನು ನಗಿತಾರೆ. அந்த பிள்ளை நிக்கும் பொழுது ಆ ಮಗು ನಿಲ್ಲುವಾಗ என் பிள்ளை நிக்குதுன்னு வாங்க. ಓ ನನ್ನ ಮಗು ನಿಂತುತ್ತದೆ. அந்த பிள்ளை நடக்கும்போது ಆ ಮಗು ஓ ನಡೆಯುವಾಗ என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்சுச்சு. ಓ ನನ್ನ ಮಗು ನಡೆಯಕ್ಕೆ உடனே அந்த ಆರಂಭಿಸಿತು. அப்பாவோ அந்த அம்மாவோ ತಕ್ಷಣ ತಾಯಿ அந்த ತಂದೆಯು பிள்ளையோட விரலை இப்படி பிடிச்சுக்குவாங்க. ಆ ಮಕ್ಕಳ ಬೆರಳು அது ಹಿಡ್ಕೊಳ್ತಾರೆ. நடக்க வச்சு அந்த சந்தோஷத்தை பார்ப்பாங்க. ಅದನ್ನು ನಡೆಸುವ ಸಂತೋಷ ನೋಡುತ್ತಾರೆ. அடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಬೆಳೆಯುವಾಗ இப்போ ஒரு என்னாச்சு 1 hour ஸ்டடி படிப்பதற்காக கொண்டு போறாங்க. ಒಂದಾತು ಅವರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸ್ಕೂಲ್ಗೆ ಕಳಿಸುತ್ತಾರೆ. அப்புறம் 3 hour கொண்டு போறாங்க. ಹಾಗಾದ್ರೆ 3 ಗಂಟೆ ಕಳಿಸುತ್ತಾರೆ. அப்புறம் ஒரு நேரம் பாதி நேரத்துக்கு கொண்டு போறாங்க. ಅರ್ಧ ಗಂಟೆ ಅವರು ಕಳಿಸುತ್ತಾರೆ. அப்புறம் 2 மணி 3 மணி வர மாதிரி பண்றாங்க. ಆಗ 2 ಗಂಟೆ 3 ಗಂಟೆ ಆಗಿ ಬಿಡ್ತಾರೆ. அப்புறம் பாத்தீங்கன்னா ಆ ನಂತರ ನೋಡಿದರೆ அடுத்து டியூஷன் அது இதுன்னு சொல்லி 8 மணி ஆயிருது. ಆಮೇಲೆ ಕೆಲಸ ಅದು ಇದು ಅಂತೇಳಿ 8 ಗಂಟೆ அடுத்து ಆಗುತ್ತದೆ. அந்த பிள்ளை தானா போக தானா வர ಆ ஆரம்பிக்குது. ನಂತರ ಆ ಮಗು ತಾನಾಗಿ ಹೋಗಿ ಬರುತ್ತದೆ. இந்த அப்பா அம்மாக்கு அந்த பிள்ளை மேல ஒரு கரிசனை இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். ಆ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಒಂದು ಕನಸಿನ ಒಂದು என் ನೆನಪಿರುತ್ತದೆ. பிள்ளை ஒரு டாக்டர் ஆயிரணும், ನನ್ನ ಮಗು ಒಂದು ಡಾಕ್ಟರ್ என் ಆಗಬೇಕು, பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆயிரணும், ನನ್ನ ಮಗು ಒಂದು ಇಂಜಿನಿಯರ್ என் பிள்ளை ಆಗಬೇಕು, ஒரு தீர்க்கதரிசி ஆயிரணும், ನನ್ನ ಮಗು ಒಂದು ಪ್ರವಾದಿ என் ಆಗಬೇಕು, பிள்ளை ஒரு பாஸ்டர் ஆயிரணும், ನನ್ನ ಮಗನು ಒಂದು ಸೇವಕನಾಗಬೇಕು, என் பிள்ளை ஒரு உயர்ந்த நிலையில வரணும். ನನ್ನ ಮಗನು ಒಂದು ಎತ್ತರ ಸ್ಥಿತಿಗೆ அப்படி அந்த ಬರಬೇಕು. தாய் தகப்புடைய கனவு இருக்கும். ಹೀಗಾಗಿ ತಂದೆ ತಾಯಿ ಕನಸಿರುತ್ತದೆ. அதுக்கேற்றபடி வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಪ್ರಕಾರ ಬೆಳೆಸುತ್ತಾರೆ. ஆனா தாய் தகப்பனுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது, ಆದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಊಟ ಮಾಡೋಕೆ ದಾರಿ வீட்டு ಇರುವುದಿಲ್ಲ, வாடகை கட்டுறதுக்கு வழி இருக்காது, ಮನೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ದಾರಿ ಇರುವುದಿಲ್ಲ, சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு நல்ல விசேஷங்களுக்கு போய் அங்க சந்தோஷமா செய்ய வழி இருக்காது. ಸ್ವಂತ ಬಂತ ಒಳ್ಳೆ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೋಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ದಾರಿ ஆனா ಇರುವುದಿಲ್ಲ. பிள்ளைக்கு மேல ஒரு பெரிய கரிசனை, ಆದ್ರೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ என் ಕನಸು, பிள்ளை பட்டதாரி, ನನ್ನ ಮಕ್ಕಳು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, என் பிள்ளை டாக்டர், ನನ್ನ ಮಗು ಡಾಕ್ಟರ್, என் பிள்ளை ஒரு ஐஏஎஸ் கலெக்டர்,
ನನ್ನ ಮಗಳು ಒಂದು IAS ಕಲೆಕ್ಟರ್, என் பிள்ளை ஒரு தீர்க்கதரிசி, ನನ್ನ ಮಗಳು ಒಂದು ಪ್ರವಾದಿ, என் பிள்ளை ஒரு போதகர், ನನ್ನ ಮಗಳು ಒಂದು என் ಬೋಧಕನು, பிள்ளை ஒரு worship leader, ನನ್ನ ಮಗಳು ಒಂದು ವಾರ್ಷಿಪ್ என் ಲೀಡರ್, பிள்ளை ஒரு பெரிய businessman, ನನ್ನ ಮಗಳು ಒಂದು ವ್ಯಾಪಾರ என் ಎತ್ತರವಾಗಿರಿ, பிள்ளை ஒரு தொழிலதிபதி. ನನ್ನ ಮಗಳು ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಅಧಿಪತಿ. அப்படின்ற ஒரு கனவு இந்த தகப்பன் தாய்க்குள்ள இருக்கும். ಹೀಗಾಗಿ ಒಂದು ಕನಸು ತಂದೆ ತಾಯಿ ಒಳಗೆ ಇರುತ್ತದೆ. எந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளை மேல கனவு இல்லாம இருக்காது. ಯಾವ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕನಸಿಲ್ಲದೆ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த தகப்பன் குடிகாரனா ಆ இருக்கலாம், ತಂದೆ ಕುಡಿಕಾರನಾಗಿರಬಹುದು, அந்த தாய் தவறான பாவங்கள் வேற வழியில செய்யக்கூடிய பெண்ணா கூட இருக்கலாம், ಆ ತಾಯಿ ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಪಾಪ ಮಾಡುವಂತರಾಗಿರಬಹುದು, அந்த பெண்மணி வீட்டு வேலை செய்யற பெண்மணியா ಆ இருக்கலாம், ಹೆಂಗಸು ಮನೆ ಕೆಲಸ அந்த ಮಾಡುವಂತರಾಗಿರಬಹುದು, தகப்பன் பெயிண்ட் வேலை செய்யறவராய் ಆ இருக்கலாம், ತಂದೆ ಪೇಂಟ್ ಕೆಲಸ அந்த ಮಾಡುವಂತರಾಗಿರಬಹುದು, தகப்பன் கூலி வேலை செய்யறவராய் ಆ இருக்கலாம், ತಾಯಿ ಕೂಲಿ ಕೆಲಸ அந்த ಮಾಡುವಂತರಾಗಿರಬಹುದು, தகப்பனுக்கு தாய்க்கு படிப்பறிவு இல்லாம ಆ இருக்கலாம். ತಂದೆ ತಾಯಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇರದೇ ಇರಬಹುದು, ஆனா தன் பிள்ளை உயர்ந்து வரணும், ನನ್ನ ಮಕ್ಕಳು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ என் ಬರಬೇಕು, பிள்ளை ஒரு அறிவாளி நல்ல மேதைன்னு வரணும், ಅವನು ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿವಂತನಂದ್ರೆ ಹೆಸರು ಮೇಲೆ ಬರಬೇಕು, தன்னுடைய அவமானத்தை, ತನ್ನ ಅವಮಾನವನ್ನು, தன்னுடைய நிந்தைகளை, ತನ್ನ ನಿಂದನೆಗಳನ್ನು, தன்னுடைய கஷ்டங்களை ತನ್ನ ಕಷ್ಟಗಳನ್ನು தன்னுடைய இருதயத்தில் சுமந்து கொள்ளுகிற தாய் ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೊಂದ್ಕೊಂಡಿರುವ ತಂದೆ ತಾಯಿ எத்தனை பேர் இங்க உண்டு? ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? பிள்ளைங்க மேல கனவாய் இருக்கிற எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕನಸಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? தன் கஷ்டம், தன் வேதனை, தன் துன்பம், தன் துயரம், தன் கண்ணீர், தன்னுடைய அவமானம் எல்லாத்தையும் தூக்கி அம்மை தோளிலையும் இருதயத்தில் வச்சுக்கொண்டு வந்திருக்கிற எத்தனை பெற்றோர்கள் உண்டு? ತನ್ನ ಕಷ್ಟವು ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ನಿಂದೆ ಗೋಲಾಟವು ನಿನ್ನ ಭುಜ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು ಎಷ್ಟರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? இன்றைக்கு இந்த தாய் சொல்றாங்க, ಇವತ್ತಿ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என் பிள்ளை மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ, என் பிள்ளை மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, ನನ್ನ ಮಗು ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ, என் பிள்ளை வழி மாறி போக மாட்டான். ನನ್ನ ಮಗು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படி நினைக்கிற இந்த தாய்க்கு ಹಾಗಾಗಿ ನೆನೆಸಿರುವಂತ ತಾಯಿಗೆ இந்த பிள்ளை கொடுக்கிற gift என்ன எப்படி இருக்கணும்? ಈ ಮಗು ಕೊಡುವಂತ ಬಹುಮಾನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ எப்படி ಇರಬೇಕು? இருக்கணும்? ಹೇಗಿರಬೇಕು? அதற்கு மேலாக இருக்கணும். ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இந்த பிள்ளை அந்த தாய் பார்க்கும்போது ಈ ಮಗುವನ್ನ ತಾಯಿ ನೋಡುವಾಗ தீர்க்கதரிசனம் உரைக்கிற பிள்ளையா இருக்கணும், ಪ್ರವಾದಿನ ನುಡಿಯುವಂತ ಮಗ ಆಗಿರಬೇಕು, தப்பு தவற கண்டிக்கிற பிள்ளையா இருக்கணும், ತಪ್ಪನ್ನು ಕಣಿಸುವಂತ ಮಗಳಾಗಿರಬೇಕು, பாவத்துக்கும் சாபத்துக்கும் இடம் கொடாத பிள்ளையா இருக்கணும், ಪಾಪಕ್ಕೆ ಶಾಪಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡದೇ ಇರೋ ಮಗಳಾಗಿರಬೇಕು, அந்த பிள்ளை லவ் காதல்ல விழாத பிள்ளையா இருக்கணும். ಆ ಮಗಳು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೀಳಬಾರದಂತ ಮಗಳಾಗಿರಬೇಕು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. என் அப்பா இருக்கான் எனக்கு ஒரு பையனை பார்க்கிறதுக்கு, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಇದ್ದಾನೆ ನನಗೆ ಒಂದು ಹುಡುಗನ ನೋಡಕ್ಕೆ, என் அம்மா இருக்கிற எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பது, ನನ್ನ ತಾಯಿ ಇದ್ದಾನೆ ಒಳ್ಳೆ ಬದುಕು ನನಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ. எத்தனை வாலிப இந்த பிள்ளையோடு சேர்த்து எத்தனை வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க? ಈ ಮಗಳು ಸೇರಿ ಎಷ್ಟು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು அப்பாவை அம்மா ஏமாத்துற பிள்ளைங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಅಪ್ಪ ಅಮ್ಮನನ್ನು ಏಮಾರಿಸುವಂತ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? வயசு என்ன உங்களுக்கு? வயசு என்ன? ನಿಮ್ಗೆ ಏನ್ ವಯಸ್ಸು? எங்க இருந்து வருது உங்களுக்கு காதல்? ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ ನಿಮಗೆ எங்க இருந்து வருது உங்களுக்கு லவ்? ಎಲ್ಲಿಂದ ನಿಮಗೆ ಲವ್ உன் ಬರ್ತದೆ? அப்பா மேல உனக்கு லவ் இல்ல? ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ಮೇಲೆ ಲವ್ உன் ಇಲ್ವಾ? அம்மா மேல காதல் வரல? ನಿನ್ನ ಅಪ್ಪ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಲವ್ உன் ಬಂದಿಲ್ಲವಾ? பிள்ளைங்க உன் கூட பிறந்தவங்க மேல காதல் வரலையா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಲವ್ ಬಂದಿಲ್ಲವಾ? எங்க இருந்து வருது அவன் மேல காதல்? ಎಲ್ಲಿಂದ ಪ್ರೀತಿ எங்க ಬರ್ತದೆ? இருந்து அந்த பெண் மேல வருது காதல்? ಎಲ್ಲಿಂದ ಹೆಣ್ಣು ಮೇಲೆ ಪ್ರೀತಿ உன் ಬರ್ತದೆ? அப்பா அம்மா சரியில்லை அப்பனா? ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಸರಿ உன் ಇಲ್ಲ. அப்பா உனக்கு பாசம் கொடுக்கல, ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಪಾಸ್ ಮಮತೆ உன் ಕೊಟ್ಟಿಲ್ಲ. உன் அம்மா உனக்கு பாசம் கொடுக்கல, ಅಮ್ಮ ನಿನಗೆ ಮಮತೆ ತೋರಿಸಲಿಲ್ಲವಾ? உன் வீட்டுல நீ எதிர்பார்க்கிற அங்க கிடைக்கல, ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವಂತ ಪ್ರೀತಿ அதனால உன் கால் வேற வேற இடத்துல ஓடுது, ಅದೇ ನಿನ್ನ ಕಾಲು ಬೇರೆ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ சந்தில போய் நிக்கிற வரானான்னு பாக்குற, ಸಂದಲ್ಲಿ ಬರ್ತಾನ ಅಂತ ನೋಡುತ್ತೀಯಾ? மொபைல வச்சுக்கிட்டு மெசேஜ் மேல மெசேஜ் போடுற, ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಮೇಲೆ ಮೆಸೇಜ್ ಹಾಕುತ್ತಾ ಇದೀಯಾ? என் அன்பு தம்பி தங்கச்சி, ಪ್ರೀತಿ ಯವನಸ ತಮ್ಮ உன் ತಂಗಿ, அப்பாவுக்கு மெசேஜ் போட முடிகிறதா? ನಿನ್ನ ಅಮ್ಮಕ್ಕೆ ಮೆಸೇಜ್ ಹಾಕಕ್ ಆಗುತ್ತಾ? உன் அம்மாவுக்கு மெசேஜ் போட முடிகிறதா? ತಾಯಿಗೆ ಮೆಸೇಜ್ ಕಳ್ಸಕ್ ಆಗುತ್ತಾ? எவனோ ஒருத்தரை செலக்ட் பண்ணி ಯಾವನೋ ಒಂದು ಜೋಡಿಸಿ இவன் தான் எனக்கு வாழ்க்கை, ಇವನೇ ನನಗೆ இவன் தான் ಜೀವಿತ, எனக்கு வாழ்க்கை, ಇವನೇ ನನಗೆ ಬದುಕು, வெட்கமா இல்ல? ನಾಚಿಕೆ ಇಲ್ಲವಾ? வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ ಮಕ್ಕಳೇ, உன் அப்பா அம்மாக்கு துரோகம் பண்ணல நீங்க? ನಿನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮಗೆ ದ್ರೋಹ ಮಾಡ್ತಾ உன் ಇಲ್ವಾ? அப்பா அம்மா உனக்கு நான் வச்சிருக்கிற நம்பிக்கையும் உனக்கு வச்சிருக்கிற ஒரு திட்டத்தையும் நீ மண்ணாக்கலையா? ನಿನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಇಟ್ಟಿರೋ ತೀರ್ಮಾನವ ಉದ್ದೇಶ ನೀನು ಮಣ್ಣಾಕಲಿಲ್ಲವಾ? ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் இன்னைக்கே மனம் திரும்பணும். ಒಂದೊಂದು ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳು ಇವತ್ತೇ ಮನ ತಿರುಗಬೇಕು. 10 மாசம் சுமந்த அந்த தாயை நீ நினைச்சீனா, 10 ತಿಂಗಳು ಎತ್ತಿದ ತಾಯಿ ನೆನೆಸಿದರೆ, உன் அப்பா உன்னை தோள் மேல தூக்கி சுமந்தது நினைச்சீனா, ನಿನ್ನ ಅಪ್ಪ ಭುಜ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು ಒಂದ್ ಕಡೆ ನೆನೆಸಿದರೆ, உன் அப்பா அம்மால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து சேரும். ನಿನ್ನ ಅಪ್ಪ ಆಗಿ ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಬದುಕು ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. எந்த பெற்றோரும் பள்ளத்துல தள்ளிவிட நினைக்க மாட்டாங்க. ಯಾವ ಎತ್ತಿದವರು ನಿನ್ನ ಹಳ್ಳದಲ್ಲಿ ತಳ್ಳಗೆ ನೆನೆಸೋದಿಲ್ಲ. எந்த பெற்றோரும் எப்படின்னா என் பிள்ளை போட்ட எனக்கு சோறு வரட்டும், எனக்கு பணம் வரட்டும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ಯಾವ ಎತ್ತಿದವರು ನನಗೆ ಊಟ ಬರಲಿ ಹಣ ಬರಲಿ ಅಂತ ಯಾರು ನೆನೆಸೋದಿಲ್ಲ. அப்படி எந்த பெற்றோராவது இந்த இடத்துல இருந்து நினைச்சிருப்பீங்க, ஆனால் ಹಾಗೆ ಯಾರಾದ್ರೂ
ಎತ್ತಿದವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನೆನೆಸುವುದಾದರೆ உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ நீ ಆಗುವುದಿಲ್ಲ. அடிக்கடி நீ வேதனை கண்ணீர் தான் விடுவ. ಆವಾಗ ವೇದನೆ ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಾ ಇರ್ತೀಯ. உன் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்து. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸು. உன் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்து. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸು. யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் இருந்தது. ಯಾಕೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮನ ತಿರುವಿಕೆ ಉಂಟಾಯಿತು. யாக்கோபு யோசேப் மேல வச்சிருந்த ஒரு கனம் ஒரு அதிக மகிமையாக இருந்தது. ಯಾಕೋಬ ಯೋಸೇಫ್ ನೀಡಿದ ಒಂದು ಗಂಡವ ಮಹಿಮೆ ಹೆಚ್ಚಾಯಿತು. அப்பாவுக்கு தட்டாத பிள்ளையா யோசேப் நின்றார். ತಂದೆ ಮಾತು ತತ್ತೆ ಇರುವಂತ ಮಗನಾಗಿದ್ದನು. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ಹೇಳಿದ ಮಾತೇನು ಗೊತ್ತಾ? உன்னை தவிர ನಿನ್ನನ್ನು நீ ಹೊರತು எனக்கு அம்மா, ನೀ ನನಗೆ ತಾಯಿ, எஜமானன் எனக்கு ஒரு தகப்பன், ನನ್ನ ಯಜಮಾನ ನನಗೆ ಒಂದು ತಂದೆ, உங்களை தவிர ನಿಮ್ಮನ್ನು ಹೊರತು எல்லா அதிகாரத்தையும் என் கையில கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. ಈ ಪಾಪ ನನ್ನಿಂದ ಮಾಡಕ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்துக்கு ஓடுறீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಪಾಪ ನೋಡಿಕೆ ಓಡುತ್ತೀರಾ? பாவன அலையறிய ಪಾಪ ಪಾಪ ಅಂತ ಅಳಿದಾ எத்தனை ಇರ್ತೀರಾ? பேர் ಎಷ್ಟು ಜನ நீ பாதாளத்துல போய் விழுந்துருவ. ನಿನ್ ಬಾಧೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿದ್ದೋಡ್ತೀಯ. ஹalleluya. ஒரு தகப்பன் தாய் ಒಂದು ತಂದೆ ತಾಯಿ தன் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வழிமுறை கற்றுக் கொடுக்க. ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಂತ ಒಳ್ಳೆ ದಾರಿಯನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. சில பெற்றோர்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಎತ್ತಿದವರು ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತಾರೆ. ஆனா அது சரியில்லாத நம்பிக்கை. ಅದು ಸರಿಯಿಲ್ಲದ ನಂಬಿಕೆ ಆಗಿರುತ್ತದೆ. பிள்ளைகளை சரியா வளர்க்காத வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சு கூட ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ ಬೆಳೆಸದಂತೆ ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇಡಬಾರದು. அந்த பிள்ளை கதவடைச்சு தனியா என்ன பண்றா? ಆ ಮಗು ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಏನ್ அந்த ಮಾಡ್ತಾನೆ? பிள்ளை கூட கையில மொபைல் என்ன செய்யுது? ಆ ಕೈಲಿರೋ ಮೊಬೈಲ್ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது? ಅವನ ಮಾತು ಯಾವ ರೀತಿ அவன் ಇದೆ? நடைமுறை எப்படி இருக்கிறது? ಅವನ ಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿ அதை ಇದೆ? பெற்றோர் கவனிக்கணும். ಅವರು ಎದ್ದವರು அம்மாமார்களே, ಗಮನಿಸಬೇಕು. ತಾಯವರೇ, உன் பிள்ளைங்க மேல நீங்க கண்ணும் கருத்துமாய் ನಿಮ್ಮ இருக்கணும். ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಕರ್ತವ್ಯ உன் ಆಗಿರಬೇಕು. பிள்ளைங்க மேல கண்ணும் கருத்துமாய் ನಿಮ್ಮ இருக்கணும். ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಕರ್ತವ್ಯ ಆಗಿರಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. மரியாள் யோசேப்புக்கு அமே தீர்மானிச்ச போது ಮರಿಯಾಳು ಯೋಸೇಫನಿಗೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ மரியாளையே தெரியாம ஒரு கர்ப்பம் உள்ள வளர்ந்துகிட்டு இருக்குது. ಮರಿಯಾಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಒಂದು ಗರ್ಭ ಒಳಗೆ ಬೆಳೀತಾ ಇದೆ. தூதன் வந்து சொல்றாரு, இப்போ ದೂತನ ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, உனக்குள்ள இருக்கிற கர்ப்பம் யார் தெரியுமா? ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವ ಗರ್ಭವು ಯಾವುದು ಗೊತ್ತಾ? அவதான் பரிசுத்த ஆவியில உருவாக்குற இயேசு. ಆತನು ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಉಂಟು ಮಾಡಿದ ஏன் ಯೇಸು. பயந்துகிட்டு இருக்கிற? ಯಾಕೆ ಭಯಪಡ್ತಾ ಇದೀಯಾ? ஹalleluya. ಹalleluya. அதுபோல பரிசுத்தமுள்ள பெண்களா நீங்க இருக்கணும். ಹಾಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಹೆಂಗಸಾಗಿರಬೇಕು. உனக்குன்னு ஒரு லைஃப் வரும். ನಿನಗಾಗಿ ಒಂದು ಜೀವಿತ ஒருத்த ಬರ್ತದೆ. மேல இப்படி தோள் மேல போட்டா உன் சந்தோஷம் முடிஞ்சிருதா? ನೀ ಒಬ್ಬರು ಭುಜ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು ಸಂತೋಷ ಬರುತ್ತದಾ? ஒரு கிஸ் ஒரு முத்தம் கொடுத்தா உன் சந்தோஷம் முடிஞ்சிருதா? ನಿನ್ನ ಮುದ್ದು ಮಾಡಿಬಿಡಿ ಸಂತೋಷ ಬರುತ್ತದಾ? உன்னை புடிச்சுக்கிட்டா முடிஞ்சிருதா உன் சந்தோஷம்? ನಿನ್ನ ತಪ್ಪಿಕೊಂಡ್ರೆ ಸಂತೋಷ ಬರುತ್ತದಾ? நீயா போய் பாதாளத்துல விழுகுற? ನೀನಾಗಿ ಬಾಧದಲ್ಲಿ நீயா ಬಿಡುತ್ತೀಯಾ? போய் அக்கிரமத்துல விழுகுற? ನೀನಾಗಿ ಅಕ್ರಮದಲ್ಲಿ உன் ಬಿದ್ದೋಗುತ್ತೀಯಾ? சரீரம் பாதுகாப்பா இருக்கணும். ನಿನ್ನ ಶರೀರ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. உனக்குன்னு ஒரு லைஃப் வரும். ನಿನಗಾಗಿ ಒಂದು ಬದುಕು ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. உன் சரீரத்தை பாதுகாக்க வேண்டியதான் உன்னுடைய வேலை. ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದು ನಿನ್ನ ಕೆಲಸವು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை தாய்ங்க அழுகிறத நான் பார்க்கிறேன். ಎಷ್ಟು ತಾಯಿ ಅಳುವುದು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் என்ன பண்ண போகிறேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀನಿ? இந்த குடிகாரனை வச்சுக்கிட்டு, ಈ ಕುಡುಕರನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು, இந்த சண்டைக்காரனை ಈ வச்சுக்கிட்டு, ಜಗಳಗಾರನ ಇಟ್ಟುಕೊಂಡು, ஆமென், ஆமென். இந்த வேலை இல்லாதவனை வச்சுக்கிட்டு ಈ ಕೆಲಸ ಇಲ್ಲದವನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು என் பிள்ளைங்களை எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா? ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ ನಾನು ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? நேற்று கூட ஒரு தாயின் இடத்துல அழுகுறாங்க. ನೀನು ಒಂದು ತಾಯಿ ನನ್ನ ಬಳಿ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் என் மக மேல எவ்வளவு கனவு வச்சிருந்தேன் ನನ್ನ தெரியுமா? ಮಗಳ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಕನಸಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೆ என் ಗೊತ್ತಾ? பிள்ளைக்காக எது வேணாலும் செய்யனாலும் இருந்தையா. ನನ್ನ ಮಗಳಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕಂತ என் ಇದ್ದಯ್ಯ. பிள்ளை வாழா வெட்டியா இருக்கிறாய். ಇವತ್ತು ನನ್ನ ಮಗನು ಬದುಕಿರದವಳಾಗಿ புருஷன் ಬಂದಿದ್ದಾಳೆ. விட்டுட்டு ஓடி போயிட்டாயா. ಗಂಡ ಬಿಟ್ಟು ಓಡಿಬಿಟ್ಟನಯ್ಯ. ஒரு சின்ன குழந்தை, ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು. அந்த குழந்தைய என் மக வச்சிருந்தாயா. ಈ ಮಗು ನನ್ನ ಮಗಳು ಇಟ್ಕೊಂಡಿದ್ಲಯ್ಯ. எங்களுக்கே தெரியாம அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாயா. ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಮಗುನ ಎತ್ಕೊಂಡು ಓಡಾಗ್ಬಿಟ್ನು. எனக்கு கணவன் இல்ல பிள்ளையும் இல்ல. ಇವತ್ತು ಗಂಡನ ಇಲ್ಲ ಮಗಳು எங்க ಇಲ್ಲ. ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துட்டு தினமும் அழுதுகிட்டு இருக்கிறாயா. ನಾವಿಬ್ರು ಮಕ್ಕಳು ನೋಡ್ಕೊ ದಿನಾನಿತ್ಯ ಅಳುತ್ತಾ அந்த ಇದ್ದಾಳಯ್ಯ. தாய் எப்படி அழுதாக தெரியுமா? ಈ ತಾಯಿ ಹೇಗೆ ಹತ್ರ அந்த ಗೊತ್ತಾ? தகப்பன் எப்படி அழுதார் தெரியுமா? ಆ ತಂದೆ ಹೇಗೆ ಹತ್ರ வாலிப ಗೊತ್ತಾ? செல்லங்களே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, உங்க தம்பி தங்கச்சி, ಪ್ರೀತಿಯ ತಮ್ಮ ತಂಗಿ, உங்க கற்பை நீங்க பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும். ನಿಮ್ಮ ಗರ್ಭವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. ಆಮೆನ್. நீங்க வழி மாறி போயிட்டீங்க. ನೀವು ದಾರಿ ತಪ್ಪಿ அந்த ಹೋಗಿಬಿಟ್ರೆ நேரம் உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ಆ ಸಮಯ ಮಾತ್ರ ஆனா ಸಂತೋಷವಾಗಿತ್ತು. இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். ಇವತ್ತು ಮನ உன் ತಿರುಗಬೇಕು. அப்பாவை நினைச்சுக்கோ, ನಿನ್ನ ಅಪ್ಪ உன் ನೆನೆಸ್ಕೋ, அம்மாவை நினைச்சுக்கோ. ನಿನ್ನ ತಾಯಿ ನೆನೆಸ್ಕೋ. நீ தவறான பாதைக்கு போக மாட்ட. ನೀನು ತಪ್ಪಾದ ದಾರಿಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. உனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கை. ಎಚ್ಚರಿಕೆ. இந்த செய்தி உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன செய்தியா ಈ இருக்கணும். ಸಂದೇಶವು ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರವಾದ ஒரு ಸಂದೇಶವಾಗಿರಬೇಕು. மாற்றத்தை உண்டாக்குற ಒಂದು செய்தியா இருக்கணும். ಬದಲಾವಣೆ ಉಂಟು ಮಾಡುವ ಸಂದೇಶವಾಗಿರಬೇಕು. நீங்க இப்போ சந்தோஷமா இருந்துட்டு நாளைக்கு நீ அழக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் ನೀನು உனக்கு. ಇವತ್ತು ಸಂತೋಷವಾಗಿದ್ದು ನಾಳೆ ಅಳಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾ புரியுதா ಇದ್ದೀನಿ. ஜனத்து கேக்குதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು இப்ப நீ ಕೇಳ್ತಾ அழுகிறேன்னா
ಇವತ್ತು ನೀನು ಅಳುತ್ತಾ ನಾಳೆ ನೀ ಇದ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿ இருப்ப. ನಾಳೆ ಸಂತೋಷವಾಗಿ இன்னைக்கு ಇರುತ್ತೀಯ. உன் பெற்றோரை ஏமாத்தி நீ சந்தோஷமா இருக்கணும்னா ಇವತ್ತು ನೀನು ಎತ್ತಿದವರು ಏನ್ ಮಾಡಿ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕಂದ್ರೆ நாளைக்கு உன் சந்தோஷம் உனக்கு இருக்காது, உனக்கு வேதனை தான் இருக்கும். ನಾಳಿನ ಸಂತೋಷ ಇರುವುದಿಲ್ಲ, ನಿನಗೆ ವೇದನೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இப்ப பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, நீங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, இந்த யோசேப்புக்கு முதல் வந்தது சோதனை. ಮೊದಲನೇ ಶೋಧನೆ அது ಬಂದಿತು. என்ன சோதனை? ಅದು ಏನ್ ಶೋಧನೆ? எஜமானியிடத்திலே பாவம் செய்யற சோதனை. ತನ್ನ ಯಜಮಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುವಂತ ஆனா அந்த ಶೋಧನೆ. பாவத்தை தள்ளிவிட்டு ஓடினார். ಆದ್ರೆ ಆ ಪಾಪವನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಓಡಿದಳು. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுவதற்கு ரெடியா இருக்கிறீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಪಾಪವನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಓಡೋದಕ್ಕೆ ತಯಾರಾಗಿದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சபைக்குள்ள வந்தது ஓடி வந்து பிள்ளை வந்து முன்னால உட்கார்ந்து அதை கத்து கொடுக்கணும். ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದು ಓಡಿ ಬಂದು ಮುಂದೆ ಕುತ್ಕೋದು ಅದನ್ನು ಹೇಳಿ ಕೊಡಬೇಕು. குறுக்குலாத்த மாதிரி அவங்க குறுக்கு ஒரு சேரை வச்சு சாஞ்சிட்டு உட்கார்ந்து கூட. ಸೊಂಟ ಇಲ್ಲದವರಾಗಿ ಚೇರಲ್ಲಿ ಹಾಗೆ ಜೋಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ಕೊಂಬಾರ್ದು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் கீழே குனிகிறான் நம்மள சொல்லுவாங்கன்ட்டு. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಒಬ್ರು ಕೆಳಗೆ ಹಾಗೆ ಬಗ್ಗುತ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಹೇಳ್ಬಿಡ್ತಾರಂತೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். சரி, ಮೊದಲನೇದಾಗಿ யோசேப்புக்கு சோதனை வந்தது. ಯೋಸೇಫಿಗೆ ಶೋಧನೆ ಬಂದಿತ್ತು. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ யோசேப்புக்கு வேதனை வந்தது. ಯೋಸೇಫಿಗೆ ವೇದನೆ ಬಂದಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಆಮೆನ್. செய்யாத தவறுக்கு, ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ, செய்யாத காரியத்துக்கு ಮಾಡದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ விலங்குகள் போடப்பட்டு ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಚಂಗಲಿಗಳು ಹಾಕಿಕೊಂಡು சிறையில கொண்டு போய் போடுகிற ஒரு வேதனை வந்து ಸೆರೆ ಒಳಗೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುವಂತ ವೇದನೆ ಬಂದಿತ್ತು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. 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 ஆமென். ಆಮೆನ್. சில பிள்ளைங்க ಕೆಲವೊಂದು ಮಕ್ಕಳು அவங்க லவ் பண்ண மாட்டாங்க, ಅವ್ರು ಲವ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ஆனா இன்னொருத்தருக்கு லவ் பண்றதுக்கு வழி காட்டுவாங்க. ಆದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಲವ್ ಮಾಡೋಕೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. நான் இருந்திருக்கேன் அப்படி. ನಾನು ಆಗಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நான் பண்ண மாட்டேன், ஆனா மத்தவங்களை பண்றதுக்கு வழி காட்டுவேன். ನಾನು ಮಾಡದೆ ಬೇರೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. கடைசில ஏமாலியா வந்து விழுந்தது. ಕೊನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದು ಬಿತ್ತು. ஆமென். குடும்பங்களை எதுக்கு தக்க, குடும்பங்களை பகைக்கத்தக்கதான வழிமுறை வந்துருச்சு. ಕುಟುಂಬಗಳನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತೆ ದ್ವೇಷ ಮಾಡುವಂತೆ ನನ್ನ ಮೇಲೆ ಕಾರ್ಯ சந்தோஷம் சமாதானம் எல்லாம் போயிருச்சு. ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಎಲ್ಲ ಹೊರಟೋಯ್ತು. ஆனா ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற ஒரு கர்சனை தான் ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಒಂದು ಕರುಣೆ சரியான இடத்துல என்ன பிடிச்சிட்டாரு. ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ என்ன அவர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ನನ್ನ ಅವರು ಇಡಿಲ್ಲ ಅಂದಲೇ இன்னைக்கு லைன் வேற மாதிரி இருக்கும். ನನ್ನ ಜೀವಿತ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அதுதான் கர்த்தருடைய திட்டம். ಅದೇ ಕರ್ತನ ಉದ್ದೇಶವು. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் பிடிச்சு வச்சிருக்கிறார். ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಕ್ಕಳು ದೇವರು ಹಿಡಿದಿದ್ದಾರೆ. இங்க ஒருத்தன் சொல்றான் மைக்கு பிடிச்சிட்டு, ಇಬ್ಬರು ಮೈಕ್ ಹಿಡಿದು இதான் ಹೇಳ್ತಾರೆ, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ಇದು ಮೊದಲನೇ ಬಾರಿ ನನಗೆ ಸಂತೋಷ. ஆனா அவங்க அப்பா அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால ಆದ್ರೆ ಅವರ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಸ್ವಲ್ಪ குடும்ப சூழ்நிலை, அவருடைய வேலை கஷ்டம், குடும்ப சூழ்நிலை, குடும்ப கஷ்டம்னு அம்மை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப துக்கம், ஒரு பாரம் இருந்தது. ಕುಟುಂಬ ಕಷ್ಟವು ಕುಟುಂಬ ಕೆಲಸ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳುವಾಗ ನನಗೆ ತುಂಬಾ ಭಾರವಾಗಿತ್ತು. அவர் அப்பா சொல்ல, நான் எதுக்கு வாழணும், நான் செத்து போறேன். ಅವ್ರ ಅಪ್ಪ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಏನಕ್ಕೆ ಬದುಕಬೇಕು, ಸತ್ತು அவங்க ಹೋಗುತ್ತೇನೆ. அம்மா குடும்ப சூழ்நிலை பாக்குறாங்க. ಅವ್ರ ತಾಯಿ ಕುಟುಂಬ ಸ್ಥಿತಿಯನ್ನು ஆளுக்கு ನೋಡ್ತಾರೆ. ஒரு சம்பாதனை பண்ண நல்லா இருக்குமே, ನಾನು ಇನ್ನೊಂದು ಒಂದು ವರಮಾನ ಮಾಡಿ ஆனா ಸಂಜಾಗಿರಲ್ಲ. இன்னைக்கு அவங்க கண்ணு முன்னால ஒரு பையன் வந்து ஆராதனை பண்றான். ಇವತ್ತು ಅವರ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಅವನ ಮಗನು எது ಆರಾಧಿಸುತ್ತಾನೆ. சந்தோஷம் உங்களுக்கு? ಯಾವುದು ಸಂತೋಷವು ನಿಮಗೆ? சம்பாதனை முக்கியமா இல்ல கர்த்தரை ஆராதிக்கிறது முக்கியமா? ವರಮಾನವು ಮುಖ್ಯವಾ, ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ಮುಖ್ಯವಾ? கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார், ದೇವರು ಒಬ್ಬರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರೆ, கர்த்தர் ஒருவனை தன் பக்கம் இழுக்கிறார் என்றால், ದೇವರು ಒಬ್ಬರನ್ನು ತನ್ನ ಪಕ್ಕ ಎಳೆದುಕೊಂಡರೆ, அந்த பெற்றோர் அவங்க கையில கயிறை போடக்கூடாது. ಆ ಎದ್ದವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೈ ಹಗ್ಗವನ್ನು ಹಾಕಬಾರದು. கர்த்தருக்காக விட்டு பாருங்க, ದೇವರಿಗಾಗಿ ಬಿಟ್ಟು அங்க ನೋಡಿರಿ, ஜெயம் பெறுவீங்க. ಅಲ್ಲಿ ಜಯ அதை ಉಂಟಾಗುತ್ತದೆ. விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು குடும்ப ಬಿಟ್ಟು கஷ்டம், கடன் ஆயிடுச்சு, ಕುಟುಂಬ ಕಷ್ಟವು, கடன்காரன் ಸಾಲವು, வரான், ಸಾಲಗಾರನು ಬರುತ್ತಾನೆ, அவமானம் ஆயிடுச்சு, ಅವಮಾನವಾಯ್ತು, நான் என்ன பண்ணுவேன், ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ, நீங்க வேலைக்கு போங்க, ನಿನ್ನ ಕೆಲಸಕ್ಕೆ சம்பாதிங்க. ದುಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அந்த பிள்ளைங்க முன்னால பேசும்போது ಆ ಮಕ್ಕಳ ಮುಂದೆ ಮಾತಾಡುವಾಗ அந்த பிள்ளைங்க மனசு உடைஞ்சிருவாங்க. ಆ ಮಕ್ಕಳ ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗುತ್ತಾರೆ. அப்பா அம்மா மேல ஒரு வெறுப்பு உண்டாயிரும். ತಂದೆ ತಾಯಿ ಒಂದು ನಿರಾಕ್ಷೆ அதுல ಬರುತ್ತದೆ. தான் லவ்ஸ் வந்துருது அவங்களுக்கு. ಆವಾಗಲೇ ಪ್ರೀತಿ ಬರುವುದು. ஆமென். அப்பா அம்மா மேல வெறுப்பு உண்டாயிருது. ತಂದೆ ತಾಯಿ ಮೇಲೆ ಒಂದು நான் ನಿರಾಶೆ. படிக்கணும்னு நினைக்கிறேன், ನಾನು ಓದುತ್ತೇನೆ என் அப்பா ನೆನೆಸುತ್ತೇನೆ, என்ன படிக்க விட மாட்டேன்றாரு, ನನ್ನ ತಾಯಿ ಓದಕ್ಕೆ என் அம்மா ಬಿಡುವುದಿಲ್ಲ, என்ன படிக்க விட மாட்டேன்றாரு. ನನ್ನ ತಾಯಿ ಓದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. சில பிள்ளைகளை ಕೆಲವೊಂದು ಮಕ್ಕಳು பெற்றோர்கள் கடன்காரன் ஆக்கிடுறாங்க. ಎತ್ತಿದವರು ಸಾಲಗಾರಾಗಿ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. ஆமென். தன் கஷ்டத்தை சொல்லி சொல்லி, ತಮ್ಮ ಕಷ್ಟಗಳು ಹೇಳಿ ಹೇಳಿ, நீ என்னைக்காவது உங்க அம்மாவை கடன்கார ஆக்கிருக்கியா? ನಿನ್ನ ಯಾವತ್ತು ನಿನ್ನ ತಾಯಿ ஆமென். ಸಾಲಗಾರಾಗಿ இனி ಮಾಡಿಬಿಟ್ಟಿಯಾ? ஆக்குவியா? ಇನ್ನು ಮುಂದೆ ಹಾಕುತ್ತೀಯಾ? நீ அப்படி ஆக்கின உன் பிள்ளைக்கு உனக்கு கடன்காரன் ஆக்கிடுவான். ನೀನಾಗಿ ಮಾಡಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿನಗೆ ಸಾಲಗಾರಾಗಿ ಮಾರಬಹುದು. ஹalleluya.
சில பெற்றோங்க பிள்ளைங்களை கடன்காரன் ஆக்கிடுறாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಎತ್ತಿದವರು ಮಕ್ಕಳು ಸಾಲಗಾರರಾಗಿ ஒரு ಮಾರ್ಪಡ್ತಾರೆ. நாள் ஒரு பையன் கூட நான் வண்டியில போய்கிட்டு இருக்கேன். ಒಂದು ದಿನ ಒಂದು ಹುಡುಗನ ಜೊತೆ ನಾನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ அவன் ಇದ್ದೆ. கண்ணுல இருந்து கண்ணீர் என் முகத்துல அடிக்குது. ಅವನ ಕಣ್ಣಿಂದ ಕಣ್ಣೀರು ನನ್ನ ಮುಖದಲ್ಲಿ ಹೊಡೆಯುತ್ತದೆ. பைக்ல போய்கிட்டு இருக்கிறேன். ನಾನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ அவன் கண்ணுல ಇದ್ದೀನಿ. இருக்கிற கண்ணீர் என் முகத்துல அடிக்குது. ಅವನ ಕಣ್ಣೀರಿಂದ ಕಣ್ಣೀರು ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ என்னடா ಮೇಲೆ இது மழை வரல நல்ல வெயில் அடிக்குது, என்ன இது கண்ணீர் என் கண்ணுல விழுகிறது, ಏನು என் ಚೆನ್ನಾಗಿ முகத்துல ಬಿಸಿಲು படுகிறது, ಹೊಡೆಯುತ್ತದೆ, ಮಳೆ ಬರಲಿಲ್ಲ, ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ನನ್ನ ಮೇಲೆ ನೀರು ಬೀಳುತ್ತದೆ, என் முகத்துல படுது. ನನ್ನ ಮುಖ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. அப்புறம் மிரர்ல பாக்குறேன். ಆಗ ನಾನು ಕನ್ನಡಕಲ್ಲಿ இப்ப ನೋಡಿದೆ. நானா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். ನಾನು ಮಾತಾಡಕ್ಕೆ ಅವನ ಬಳಿ அவன் ಆರಂಭಿಸಿದೆ. சூழ்நிலையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ಅವನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದನು. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ಅವನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ எவ்வளவு வேதனை தெரியுங்களா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವೇದನೆ ಗೊತ್ತಾ? என் கண்பான தேவ ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯಾದವರೇ, நீங்க கவனமா இருக்காம ನೀವು ಗಮನವಾಗಿ ಇಲ್ಲದೆ நீங்க ಇರುವಾಗ ஓடி ஓடி கடனை வாங்கிಬಿட்டு ನೀವು ಓಡಿ ಓಡಿ ಸಾಲವನ್ನು நாளைக்கு ಈಸ್ಕೊಂಡು உன் பிள்ளை மேல சுமத்தா அது என்ன பிரயோஜனம்? ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಹಾಕಿಬಿಟ್ರೆ ಅದೇನು ಪ್ರಯೋಜನವಿದೆ? அவன் லைஃப்ல முன்னேற வேண்டாமா? ಅವನ ಬದುಕಲ್ಲಿ ಮುಂದಾಟಿ அவனுக்குள்ள ಬರಬಾರದಾ? ஒரு லட்சியம் இருக்க வேண்டாமா? ಅವನಿಗೊಂದು ಕನಸಿರುತ್ತದಲ್ವಾ? அந்த லட்சியத்தை எப்படி நிறைவேற்றுவான்? ಕನಸು ಹೇಗೆ ನೆರವೇರಿಸುವುದು? அவனுக்கு நீங்க தானே சுமையை கொடுக்கறீங்க, ಅವ್ರಿಗೆ ನೀವು ತಾನೇ ಭಾರವನ್ನು நீங்க ಕೊಡುತ್ತೀರಾ? தானே வேதனையை ನೀವು கொடுக்கறீங்க. ತಾನೇ ವೇದನೆ ಕೊಡುತ್ತೀರಾ? நீங்க அன்னைக்கே புரிஞ்சு கரெக்டா இருந்தா ನೀವು ಆವಾಗ ತಿಳಿದುಕೊಂಡು ಸರಿಯಾಗಿದ್ದರೆ அந்த பிள்ளைங்க அந்த வேதனைக்கு போக மாட்டாங்க. ಆ ಮಕ್ಕಳ ವೇದನೆ ಒಳಗಾಗುವುದಿಲ್ಲ. இன்னொரு விஷயம், ಇನ್ನೊಂದು ಸಾರಿ உன் கஷ்டம் உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். ನಿನ್ನ ಕಷ್ಟ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அப்பா கஷ்டம் என்ன, ಅಪ್ಪ ಕಷ್ಟವೇನು, அம்மா கஷ்டம் என்ன, ತಾಯಿಯ ಕಷ್ಟವೇನು, வீட்டு சூழ்நிலை என்ன, ಮನೆ ಸ್ಥಿತಿ ಏನು, அது பிள்ளைகளுக்கு தெரியல. ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்ட உடனே அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிடுறோம். ಆ ಮಕ್ಕಳು ಆಸೆಪಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. அதான் குடும்ப ஜெபம் பண்ணணும். ಅದಕ್ಕಾಗಿ ಕುಟುಂಬ அந்த ಪ್ರಾರ್ಥನೆ குடும்ப ಮಾಡಬೇಕು. ஜெபத்துல ಆ ಕುಟುಂಬ உங்க ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ கஷ்டங்களை பகிர்ந்து ಅದಕ್ಕಾக ஜெபிக்கணும். ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳು ಹಂಚಿಕೊಂಡು ಅದಕ್ಕಾಗಿ இவ்வளவு ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. கடன் இருக்கு ஜெபிப்போம், ಇಷ್ಟು ಸಾಲವಿದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. வீட்டு வாடகை இப்படி இருக்கு ஜெபிப்போம், ಮನೆ ಬಾಡಿಗೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. வீட்டுல அடுப்புக்கேற்ற காரியங்கள்ல உப்பு இல்ல அதுக்கு ஜெபிப்போம், ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ಕಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೋ ವಸ್ತು ಇಲ್ಲ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆயில் இல்ல ஜெபம் பண்ணுவோம். ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இப்படிலாம் நம்ம ஜெபிக்காம ಹೀಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರದು. புள்ள பசின்னு சொன்ன உடனே ಮಕ್ಕಳು ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அந்த பிள்ளைக்கு 2 முட்டையை போட்டு என்ன பண்றீங்க? ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಮುಟ್ಟೆ ஊட்டி விடுறீங்க, இந்தா சாப்பிடுன்னு. ತಿನ್ನಿಸುತ್ತೀರ, ತಗೋ ತಿನ್ನಂತ ಹೇಳಿ. ஹalleluya. அவனுக்கு வீட்டோட வறுமை தெரியல, ಮನೆ ಸ್ಥಿತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, அவன் பாருக்கு முட்டை மட்டும்தான் தெரியுது. ಅವನಿಗೆ ಬರೀ ಮುಟ್ಟೆ ಮಾತ್ರ அதனால ಕಾಣಿಸ್ತದೆ. தான் அவன் முட்டாளாவே இருக்கிறான். ಹಾಗಾಗಿ ಅವನು ಮುಟ್ಟಾಳಾಗಿನೇ ಇದ್ದಾನೆ. ஹalleluya சொல்லுங்க. ஆமென். ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுடைய கஷ்டத்தை சொல்லி கொடுக்கணும். ಒಂದು ಎತ್ತಿದವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. எல்லா கஷ்டத்தை நீங்க சுமந்துகிட்டு இருக்கிறது ಎಲ್ಲ பெரியதா, ಕಷ್ಟವನ್ನು ನೀವು ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋದು ನೀವು ಮಾತ್ರವೇ. அது சந்தோஷம் தான். ಅದು ಸಂತೋಷವೇ. ஆனா நாளைக்கு ಆದ್ರೆ ನಾಳೆ அவன் எப்படி வாழ்வான், ಅವ್ರು ಹೇಗೆ ஒரு ಬದುಕಬೇಕು, குடும்பத்தை எப்படி நடத்துவான்? ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. ஆமென் சொல்லுவோமா? ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுவோமா? யோசேப்புக்கு என்ன வந்ததுங்க? ಮೊದಲಿಗೆ ಯೋಸೇಫಿಗೆ ಏನು ಬಂದಿತ್ತು? சோதனை வந்தது. சோதனை வந்தது. ஆமென். செகண்ட் என்ன வந்தது? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಬಂದಿತ್ತು? என்ன வந்துச்சு? வேதனை வந்துச்சு. ஆமென். இப்ப எங்க இருக்கிறாரு? ಇವಾಗ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? செய்யாத குற்றத்துக்கு எங்க போயிட்டாரு? ಮಾಡದೇ ಇರೋ ತಪ್ಪಿಗೆ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? அப்ப உன் கண்ணு யார் மேல இருக்கணும்? ನಿನ್ನ ಕಣ್ಣು ಯಾರ ಮೇಲೆ புருஷ ಇರಬೇಕು? மேல மட்டும்தான் இருக்கணும். ಗಂಡನ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಇರಬೇಕು. வேற எவன் மேலே கண்ணு போக கூடாது. ಬೇರೆ ಯಾರ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಹಾಕಬಾರದು. ஹalleluya. ಹalleluya. புரிச்சா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಾನು வெறும் ಹೇಳೋದು? வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்ல, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿಗೆ இங்க ಮಾತ್ರ இருக்கிற ಅಲ್ಲ. அப்பா அம்மா எல்லாரையும் சொல்றேன். ನೀವು ಎಲ್ಲ ತಾಯಿಗೆ நீ ಹೇಳ್ತೇನೆ. சந்தோஷமா இருக்கதா உனக்கு ஒரு கணவன், ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ நீ ಗಂಡನು, சந்தோஷமா இருக்கதா உனக்கு ஒரு மனைவி. ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ. அது உன் மனைவி விட்டுட்டு இன்னொரு பெண் மட்டும் ரொம்ப அழகா தெரியறாள? ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಹೆಣಸು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾಳ? உன் கணவனை விட்டுட்டு இன்னொருத்த மட்டும் உனக்கு அழகா தெரியறானா? ನಿನ್ನ ಗಂಡನ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬನು ನಿನಗೆ அப்ப உன் ಸುಂದರವಾಗಿದ್ದಾನಾ? பிள்ளை எப்படி நல்ல வழியில வருவா? ನಿನ್ನ ಮಗನು ಹೇಗೆ ಒಳ್ಳೆ ದಾರಿಗೆ நீ ಬರುತ್ತಾನೆ? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும்ல. ನೀನು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ತಾನೆ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. வீட்ல எப்பா பாரு கணவன் மனைக்குள்ள ஒரே கரகரதான். ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬಳಿ ಯಾವಾಗಲೂ ಜಗಳಗಳೇ. இங்க யாராவது இருக்கீங்களா? என் வீட்டுல தினமும் சண்டை நடக்குது. ಇಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದಿನವೂ ಜಗಳವಂತ ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? என்னய்யா கேமரா முன்னால வந்து கேக்குறீங்களே? ಏನಯ್ಯ ಕ್ಯಾಮರಾ ಮುಂದೆ ಬಂದು ಕೇಳ್ತೀರಲ್ಲ? ஆமென். ಆಮೆನ್. நீ உண்மையாய் பேசும்போது இந்த கேமரா வழியா யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மனம் ನೀನು திரும்பும். ನಿಜವಾಗಿ ಮಾತಾಡುವಾಗ ಕ್ಯಾಮರಾ ಮುಖಾಂತರ ಯಾರು ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವರು ಮನ ತಿರುಗುತ್ತಾರೆ. கணவன் மனைவி வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருந்தா உன் பிள்ளை எப்படிங்க நல்லா இருக்கும்? ಗಂಡ ಹೆಂಡತಿ ಯಾವಾಗಲೂ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳ ಹಾಕಿಕೊಂಡು ನಿನ್ನ ಮಗನು ಹೇಗೆ ಸರಿಯಾಗಿ ದಾರಿ ಇರುತ್ತಾನೆ? போடி வாடா, ಹೋಗೆ ಬಾರೆ, சரி வாடா பார்க்கலாம். ಬನ್ರೆ ನೋಡೋಣ. இது என்ன கணவன் மனைவியா இல்ல வேற யாரா? ಇದೇನು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಥವಾ ಬೇರೆನಾ? எப்பா பாரு ಯಾವಾಗಲೂ தட்டு சை ತಟ್ಟು ಆಗಿ ಸಲ್ಲ ಅಂತ ಜಾರದು. ஆமென். புருஷன் சாப்பிடலனா அவன் எங்க துண்டு வந்திருப்பான். ಗಂಡ ಊಟ ಮಾಡಿಲ್ಲ, ಅವನೆಲ್ಲ ತಿಂದು ಬಿದ್ದು அவன் ಬಡ್ತಾನೆ. பொண்டாட்டி மேல அக்கறை, என் பொண்டாட்டி இப்படி பேசிட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் கோபத்துல
பொண்டாட்டியா கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாளான்னு அவன் படுத்திருப்பான். என்னங்க வாழ்க்கை இது? ಏನೇ ಬದುಕು ಇದು? ஒரு புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮನೆ ಒಳಗೆ ಊಟ ಮಾಡಿದ್ಯಮ್ಮ? சாப்பிட்டீங்களா? ಊಟ ಮಾಡಿದೀರಾ? உட்காருங்க. எங்கெங்க சாப்பிட்டு வந்தீங்க? ಬನ್ನಿರಿ, ಎಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿದ್ದೀರಾ? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு ನಾನು இருக்கேன். ನಿಮಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೇನೆ. சில புருஷங்க மனைவி வீட்டுக்கு வர முன்ன சிக்கன் சார் உண்டாயிருது. ಕೆಲವೊಂದು ಹೆಂಗಸು ಮನೆಯಲ್ಲಿ ಗಂಡ ಬರೋದಕ್ಕಿಂತ ಚಿಕನ್ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. சிலர் பாருங்க கறியை கொண்டு வந்து மனைவி வந்த உடனே அப்படியே உட்காந்து அப்படியே கைய கழுவி ஆஹா என் புருஷன் செஞ்சான்னு சாப்பிடுறாங்க. ಕೆಲವರು ನಮ್ಮ ಗಂಡ ಚೆನ್ನಾಗಿ ಚಿಕನ್ ಮಾಡಿದಾರೆ ಅಂತ ಬಂದು ಹೋದ ತಕ್ಷಣ ತಿಂದು ಬಿಡ್ತಾರೆ. கடைசியில் அந்த புருஷனே வீட்டுல குக் மேன் ஆயிருவாரு. ಕೊನೆಯಲ್ಲಿ ಆ ಗಂಡನೇ ಅವ್ರ ಮನೇಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡುವಂತರಾಗಿ ஹல்லேலூயா. சந்தோஷங்க. வீட்டுல வேற யாரும் இல்ல வேலைக்கு. ಸಂತೋಷ, ಬೇರೆ ಯಾರಿಲ್ಲ ಕೆಲಸಕ್ಕೆ. கணவன் மனைவி சமைச்சு சாப்பிடுறதுல ஒரு தப்பு கிடையாது. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ತಿನ್ನೋದೇನು ತಪ್ಪಿಲ್ಲ. நான் கூட எங்க வீட்டுல எல்லாம் வெளிப்பட்டாங்க நானே சமைச்சு வச்சிருக்கேன். ನಾನು ನಮ್ಮ ಮನೇಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೊರಗೆ ಹೋದ್ರೆ ನಾನೇ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಇಡ್ತೇನೆ. ஹல்லேலூயா. நான் சமைச்சு வச்சேன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ನಾನು ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಇಷ್ಟಪಟ್ಟು ತಿನ್ನುತ್ತಾರೆ. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. தப்பு கிடையாது. ಅದೇನು ತಪ್ಪಿಲ್ಲ. ஆனா அந்த புருஷனை கண்டுக்காம இருக்கிற மனைவி, ಆದ್ರೆ ಗಂಡನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಹೆಂಡತಿ, மனைவி கண்டுக்காம இருக்கிற புருஷன் ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಗಂಡನು என்ன செய்யலாம்? ಏನ್ ಮಾಡೋಣ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. வாழ்க்கைக்குரிய பாதை இது. ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ದಾರಿ. ஒருத்தர் அன்புல எலும்பி நிக்கணும். ಒಬ್ಬ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಬೇಕು. சரி, கர்த்தர் நாம மகிமைண்டாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்ப சாதனை. ಇವಾಗ ಸಾಧನೆ. யோசேப்பு வாழ்க்கையில ஒரு சாதனை வருது. ಯೋಸೇಫರ ಜೀವಿತ ಒಂದು ಸಾಧನೆ ಬರುತ್ತದೆ. ஏன் தெரியுமா? ಏನು ಗೊತ್ತಾ? ஆமென். ಆಮೆನ್. ஜெயில்ல போட்டா கூட ಅವನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ಕೂಡಲೇ கர்த்தரை பார்க்கிறதுல உற்சாகமாய் ಅವನು ದೇವರನ್ನೇ ನೋಡಲು ಉತ್ಸಾಹವಾಗಿದ್ದನು. கர்த்தரோடு இருந்தா. ದೇವರ ಜೊತೆಗಿದ್ದನು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். இப்ப அந்த பட்டணத்தின் அதிபதியா இருக்கிற ராஜாவா இருக்கிற அந்த மனுஷன் சொல்றா, தேவாவை பெற்ற இந்த மனுஷன் போல வேற ஒரு உண்டா? ಆ ದೇಶದ ಶತಾಧಿಪತಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಈ ದೇವರ ಆತ್ಮನ ಪಡೆದ ಇವನ ರೀತಿಯಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬನು ಇದಾನ? உங்களை பார்த்து சொல்லணும். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. தேவ பிள்ளையே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, நீ வீட்டுல சாப்பிடுறியோ சாப்பிடலையோ, ನಿನ್ನ ಮನೇಲಿ ಊಟ ಮಾಡ್ತೀವಿ ಊಟ உன் ಮಾಡಿಲ್ಲವೋ, முழங்கால் வீட்டுல படிஞ்சிச்சுன்னு சொன்னா ನಿನ್ನ ಮೊಣಕಾಲ್ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರೆ ಸರಿ, உன் சரித்திரமே தலைகளை மாறி. ನಿನ್ನ ಚರಿತ್ರೆ ತೆಳ್ಳ ಕೆಳಗಾಗುತ್ತದೆ. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. ஜெபத்தாங்க உங்க வாழ்க்கையில ஜெயம் தரும். ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில வெற்றி கொடுக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. எஸ்தர் கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ಎಸ್ತರ್ ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ எஸ்தருடைய ஜெபம் ಎಸ್ತರ ಪ್ರಾರ್ಥನೆ 127 நாட்டுக்கு ராணியாக மாறிடுச்சு. 127 ದೇಶಕ್ಕೆ ರಾಣಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಳು. தானியேல் கர்த்தருக்கு முன்னே ஜெபிக்கும் பொழுது ದಾನಿಯೇಲ ದೇವರ ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ஹalleluya ஹalleluya தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறிவிட்டது. ದಾನಿಯೇಲ ಕಾರ್ಯವು ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. நீங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா ನೀವು ದಾನಿಯೇಲ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೊನೆ 3 ವಾಕ್ಯವನ್ನು அங்க ಓದುವುದಾದರೆ தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறிட்டு என்று ಅಲ್ಲಿ சொல்லுகிறது. ದಾನಿಯೇಲ ಕಾರ್ಯವು ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ಸಾದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ அவங்களுடைய ಆಬೇದ್ನೆಗೋ ஜெபம்தான் ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ அக்கினி நடுவில் இருந்து தூக்கி எடுத்து ಬೆಂಕಿಯ ಮಧ್ಯದಿಂದ ತೆಗೆದುಹಾಕಿ அங்கே இவர்கள் ஞானவான்கள் என்றும் ಅಲ್ಲಿ ಇವಲ್ಲಿ ಬುದ್ಧಿವಂತರು ಹೇಳಿ கர்த்தருக்குள் கனவான்கள் என்று பேர் அங்க வந்து விட்டது. ದೇವರಲ್ಲಿ ಗಣವಂತರಿಂದ ಹೆಸರು ಪಡೆದಿತ್ತು. தாவீது கர்த்தருக்குள்ள இருந்தபடினால்தான் ದಾವಿ ದೇವರ ಒಳಗೆ ಇರುವುದರಿಂದಲೇ இவன் யுத்த வீரன் காரிய சமர்த்தன் என்று பேர் எடுத்தான். ಇವನು ಇದ್ದ ಶೂರನು ಕಾರ್ಯ ಸಮರ್ಥನ ಹೆಸರು ಪಡೆದನು. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து ಇವತ್ತು கொண்டிருக்கிறோம்? ನೀವು ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಾ வாலிப ಇದ್ದೀವಿ? பிள்ளைகளே, யவனஸ்த நீங்க மக்களே, சிம்சோனை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಸಿಂಸನ್ ಆಗಿ ಅಲೆದಾಡಿ ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. எது கிடைச்சா போதும். ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು. கிடைச்சா போதும். ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು. ஆமென். ಆಮೆನ್. உனக்குள்ள சாதனை வரணும். ನಿನ್ನೊಳಗೆ ಸಾಧನೆ ಬರಬೇಕು. ஜெபம் ஒரு சாதனை கொண்டு வரும். ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ಸಾಧನೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. யோசேப்புக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது. ಯೋಸೇಫನಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರ ಸಿಕ್ಕಿತು. சாதனை படைத்தவராய் ಸಾಧನೆ ಪಡೆದವನು அந்த ಎಂಬುದಾಗಿ பட்டணத்து அதிகாரமே அவர் கையில வந்து ಆ கிடைச்சிச்சு. ದೇಶದ ಅಧಿಕಾರಿ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಬಂದಿತ್ತು. அவருக்கு சோதனை வந்தது, ಆತನಿಗೆ ಶೋಧನೆ ಬಂದಿತ್ತು, வேதனை வந்தது, ವೇದನೆ ಬಂದಿತ್ತು, சாதனை வந்தது. ಸಾಧನೆಯೂ ಸಹ ஒவ்வொரு ಬಂದಿತ್ತು. மக்களும் உங்க குடும்பத்துக்கு நீங்க சாதனைக்காரர்களா ಒಂದೊಂದು மாறணும். ಮಕ್ಕಳ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಾಧನೆ ಪಡೆದವರಾಗಿ நீங்க ಮಾರ್ಪಡಬೇಕು. சாதனைக்காரர்களா மாறுவீங்கன்னா ನೀವು ಸಾಧನೆಗಾರರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರೆ ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருவார். ನನ್ನ ದೇವರು ಎತ್ತಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சமீபத்தில் ஒரு பெண் என்னோட பேசினார். ಘಟನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹುಡುಗಿ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದರು. நான் 27 முறை பைபிள் முழு பைபிள் படிச்சிருக்கிறேன். ನಾನು 27 ಸಾರಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ஒரு ಓದಿದೆ. வாலிப தம்பி சொல்றான், ಒಂದು ಯವನಸ್ಥ ತಮ್ಮ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் 5 அவர் ஜெபம் பண்றாங்க. ನಾನು 5 ಅವರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೀನಿ ಅಂಕಲ್. அவன் அந்நிய பாஷை பேசும்போது ಅವನು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡುವಾಗ அப்படியே நான் சன்னாகி அப்படியே உட்கார்ந்துட்டேன். ನಾನು ಹಾಗೆ ಭ್ರಮೆಯಾಗಿ ಹಾಗೆ அந்த ನಿಂತಿದ್ದೆ. அந்நிய பாஷையில தீர்க்கதரிசனம் வெளிப்படுகிறது. ಆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಪ್ರವಾದನೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. பரலோகமே காண்கிற ஒரு தரிசனம் வருகிறது. ಪರಲೋಕವೇ ನೋಡುವಂತ ಒಂದು ದರ್ಶನ நீங்க ಬರುತ್ತದೆ.
வெறும் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு கிடக்குறீங்க. ಬರೀ ಫಿಲಂ ಹಾಡುಗಳನ್ನ ಆಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. வெறும் சித்தரக்கா கத்தரக்கா புத்தரக்கான்னு பாடிட்டு கிடக்குறீங்க. ಬರೀ ಏನೋ ಒಂದು ಬಾಯಲ್ಲಿ ಬರೋ ಹಾಡುಗಳನ್ನ ಆಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. மொபைல்ல பாரு. ஹalleluya. யாராவது ஒரு இயேசுப்பா பாட்டு வச்சிருக்கீங்க? ಯಾರಾದ್ರೂ ஏசப்பா ಹಾಡನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. நான் எல்லாம் இயேசு வச்சிருந்தேன், எவனோ ஒருத்தன் என் பாட்டையே கட் பண்ணி விட்டான். ನಾನು ಎಲ್ಲಾம் ಯೇಸುವೆ ಅಂತ ಹೆಸರನ್ನ எனக்கு ரொம்ப ಹಾಡಿದ್ದೆ. பிடிக்கும் அந்த பாட்டு. ನನಗೆ ಹಾಡು ತುಂಬಾ திரும்ப ಇಷ್ಟವಾಗುತ್ತೆ. வச்சு பார்க்கற வரவே மாட்டேங்குது. ಮತ್ತೆ ಅದು ಇಟ್ಟಿರೋದನ್ನೇ ಬಂದಿಲ್ಲ. இதுல ஒருத்தன் தான் எவனோ ஒருத்தன் தண்ணி நோண்டி விட்டான். ಇದ್ರಲ್ಲಿ ಒಬ್ರು ಯಾರು ನನ್ನ ಫೋನ್ ನೋಡಿ. ஹalleluya. ಆಮೆನ್. யாராவது வைக்கிறீங்களா? இல்ல அப்பா அப்படின்னு கூப்பிடுறது வச்சிருக்கீங்களா? ಅಥವಾ ಅಪ್ಪ ತಂದೆ ಅಂತ ಹಾಡನ್ನ இல்ல ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ஸ்பெல்லிங் போட்டிருப்பாங்க. யாரோ ஒரு பிள்ளை அந்த நம்பருக்குள்ள அந்த ஸ்பெல்லிங் போட்டிருப்பாங்க. ஜே ಸ್ಪೆಲ್ಲಿಂಗ್ கே வா உ சி JKYC ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರನ್ನು ಹಾಕಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ஆமென். அது உள்ள இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ಅದ್ರ ಒಳಗಡೆ ರಹಸ್ಯ ಅವರಿಗೆ ಮಾತ್ರವೇ இருக்கிற ಗೊತ್ತು. பிள்ளைங்க எல்லாம் இங்க ரொம்ப அப்பா அம்மாக்கு தெரியாது. கேட்டா ஃப்ரெண்ட் ತಂದೆ ತಾಯಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕೇಳಿದ್ರೆ படிக்கிற friend. பிள்ளைங்க ಓದುವಂತ ಮಕ್ಕಳು போடுற சொல்றாங்களா இல்லையா? ஆமென். ಆಮೆನ್. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. ஜேனா என்ன, ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ಜೆ ಅಂದ್ರೆ கேனா ಏನು, என்ன, ಕೆ ಅಂದ್ರೆ ಏನು, வீனா என்ன, ಡಿ ಅಂದ್ರೆ ಏನು, ஓனா என்ன, ಓ ಅಂದ್ರೆ ಏನು, எல்லுனா என்ன, ಎನ್ ಅಂದ್ರೆ ಏನು, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರವೇ நமக்கு ಗೊತ್ತು, தெரியாது. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஏசப்பா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற ಏಸಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க சாதனைக்குரிய பிள்ளைகள் அம்மா. ನೀವು ಸಾಧನೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. இம்மானுவேல் உனக்காக பிறந்திருக்கு. ಇಮ್ಮಾನುವೇಲ್ ನಿನಗಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னை அவர் விட்டு விலக மாட்டார். ನಿನ್ನ ಅವನು ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ತೊಲಗಿಸುವುದಿಲ್ಲ. எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். ಎಲ್ಲರಾಗಿ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ஆமென். ಆಮೆನ್. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ வாலிப ಜನರೇ, பிள்ளைகள் எல்லாம் முன்னுக்கு வாங்க. ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳ ಮುಂದೆ எல்லாம் ಬನ್ನಿರಿ. முன்ன வந்து ஒரு ஒப்புதல் பண்ணுங்க. ಎಲ್ಲ ಮುಂದೆ ಬಂದು எனக்கு இந்த ಅರಿಕೆ காதல ಮಾಡಿ. வேணாம், லவ்வும் வேணாம். ನನಗೆ ಯಾವ ಲವ್ ಬೇಡ, ಏನು ಬೇಡ. எனக்கு இயேசு மட்டும் தான் வேணும். ನನಗೆ ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಬೇಕು. ಎಲ್ಲ இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ತಾಯಿ அப்பா, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ சோதனையோ ಶೋಧನೆ வேதனையும் வேண்டாம்ப்பா. ವೇದನೆ ಬೇಡ ಸ್ವಾಮಿ. சாதனை கொடுங்கப்பா. ಸಾಧನೆಯನ್ನು ಕೊಡಿರಿ ನಮ್ಮ என் ಮಕ್ಕಳಿಗೆ. பிள்ளைங்களுக்கு ஒரு சாதனை வரட்டும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಸಾಧನೆ ಬರಲಿ. ಎಲ್ಲ ಮನಸಾர ಒಪ್ಪು கொடுங்க. ಎಲ್ಲ ಮನಸ್ಸಿಂದ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡಿರಿ. உங்க பிள்ளைங்க சாதனை படைக்குள்ள வரட்டும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಧನೆ ஒருவேளை ಮಾಡುವಂತರಾಗಿ. சின்ன குழந்தையா இருக்கலாம். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. உங்க பிள்ளை வரும் காலங்களில் சாதனை பிள்ளையா தான் வரணும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಾಧನೆ இல்ல பேர ಮಾಡುವಂತರಾಗಿ. குழந்தைகளா இருக்கலாம். ಮೊಮ್ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. அந்த குழந்தை சாதனைக்குரிய பிள்ளையா ಆ இருக்கணும். ಮಕ್ಕಳು ಸಾಧನೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಾರೆ. லவ்க்கு இப்ப ஒரு முடிவு கட்டுங்க. ನಿಮ್ಮ ಮಾಡುವಂತ ಲವ್ಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿರಿ. அப்படி என்னங்க அவன் கோடீஸ்வரன்? ಅಷ್ಟೇ ಏನು ಅವನು ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ. ஆமென். மகளே, ஏதோ ஒரு வார்த்தையில நீ இழுத்து வச்சிருக்கிற. ಯಾವುದೋ ಒಂದು ಮಾತನ್ನ ಎಲಿಸಿಟ್ಟಿದ್ದೀಯಾ. உன் அப்பாவோட அம்மாவோட பெருசு யாரும் இல்ல. ನಿನ್ನ ಅಪ್ಪ ತಂದೆಗಿಂತ ಏನಿಲ್ಲ. உன் கூட பிறந்தவங்களை காட்டில வேற யாரும் இல்ல. ಜೊತೆ ಕೊಟ್ಟಿರ್ಗಿಂತ ಬೇರೆ ಯಾರು இங்க ಇಲ್ಲ. தெரியும், இங்க எத்தனை பேர் லவ் ஷூட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಲವ್ ಮಾಡ್ತಾ ஆனா ಇದ್ದೀರಾ. ஒரு நாள் நீ புலம்பும் போது, நீ அழும் பொழுது, நீ கண்ணீர் வடிக்கும் போது, ಕಣ್ಣೀರು ಬಿಡುವಾಗ அப்ப அந்த வாழ்க்கையில மாற்றம் வராது. ಆವಾಗ ಬದುಕಲು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗೋದಿಲ್ಲ. யாரையோ பார்த்து நீ வாழாத. ಯಾರನ್ನ ನೋಡಿ ನೀನು ಬದುಕಬೇಡ. இவங்க நல்லா இல்லையா? ಇವರು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲವಾ? ஆனா அவங்களுக்குள்ள என்ன வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ಅವ್ರ ಒಳಗೆ ಏನು ವೇದನೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. நீ அவங்கள பார்த்து வாழாத. ನೀನು ಅವರನ್ನ ನೋಡಿ ಇವರು ನೋಡಿ ಬದುಕಬೇಡ. அவன் செத்துருவன் சொல்லிட்டானே. ಅವನು ಸತ್ತೆ ಬಿಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಲ್ಲ. அவன் செத்தா உனக்கு என்ன? ಅವನು ಸತ್ತರೆ ನಿನಗೇನು? உன் அப்பா சாக கூடாது, நீ பாரு. ನಿನ್ನ ಅಪ್ಪ ಸಾಯಬಾರದು, உன் அம்மா சாக கூடாது, அத பாரு. ನಿನ್ನ ತಾಯಿ ಸಾಯಬಾರದು, ಅದನ್ನ வயசு ನೋಡು. வித்தியாசம் இல்ல உனக்கு. ವಯಸ್ಸು ವ್ಯತ್ಯಾಸ ಇಲ್ಲವಾ? ஒரு ஒப்பு கொடுங்க. ಮೊದಲಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡಿರಿ. அவன் யாரு? ಅವನು ಯಾರು? ಎಂತವನು? அந்த பெண் யாரு? அது ಆ யாரு? ಹೆಂಗಸು ಯಾರು? இதனால குடும்பத்துல என்ன சமாதானம் வரும்? ಇದರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವ ಸಮಾಧಾನ ಬರುತ್ತದೆ? அதெல்லாம் விட்டுருவீங்க. ಅದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೀರಾ? பைக்ல வந்தான் பாரு, நாம டும் 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 டும். ಓ ಬೈಕಲ್ಲಿ ಬಂದ್ ನೋಡಿ ಹೇಗೆ ಗುಡುಗುಡುಮ್ ಅಂತ சவுண்ட் கேட்ட உடனே காது இந்த பக்கம் திரும்பிடும். ಸೌಂಡ್ ಕೇಳಿದ ಕೂಡ ಕಿವಿ ಈ ಕಡೆ ಬಂದು ಬಿಡ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. வேணாம். ಬೇಡ. ஆண்டவர் சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ದೇವರು ಹೇಳಿನೇ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. எச்சரிக்கிறேன். ಎಚ್ಚರಿಸುತ್ತೇನೆ. இன்னைக்கு வேணா நீங்க ரைட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. ಇವತ್ತು ನೀನು ಬರೆದು ಇಟ್ಕೊಳ್ಳಿರಿ. நீங்க நல்லா இருக்க முடியாது. ನೀವು ಚೆನ್ನಾಗಿರಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் உங்க மேல கோபப்படக்கூடாது. ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪಗೊಳ್ಳಬಾರದು. யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த சோதனை, ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ ಶೋಧನೆ, யோசேப்பு வாழ்க்கையில வந்த வேதனை, ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ அதே ವೇದನೆ, யோசேப்பு வாழ்க்கையில வந்த சாதனை ಅದೇ ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ ಸಾಧನೆ உங்க வாழ்க்கையில பிறக்கணும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அப்பா ಹುಟ್ಟಬೇಕು. அம்மா எல்லாம் ஒப்பு கொடுங்க. ಎಲ್ಲ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ದೇವರೇ, கிறிஸ்மஸ் நாட்களிலே, ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಗಳಲ್ಲಿ என் பிள்ளைங்களும் நாங்களும் ನನ್ನ ಮಕ್ಕಳು ನಾವು சந்தோஷமா வாழணும். ಸಂತೋಷವಾಗಿ ಬದುಕಬೇಕು. எவ்வளவு பெரிய பிள்ளைங்களை பத்தி சொல்றாங்க. ಯೇಸುವಿನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் என் பிள்ளைய. ನಾನು
ನನ್ನ ಮಕ್ಕಳ என் ಮೇಲೆ மகன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ನನ್ನ ಮಗಳ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ என் ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. மகள் மேல நம்பிக்கை ನನ್ನ வச்சிருக்கிறேன். ಮಗನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அதே பிள்ளைங்க ಅದೇ எங்க ಮಕ್ಕಳು அப்பா அம்மா மேல நான் நம்பிக்கை ನನ್ನ வச்சிருக்கிறேன். ತಂದೆ ತಾಯಿ ಮೇಲೆ நான் ஒரு ನಂಬಿಕೆ நாள் ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. எங்க அப்பா அம்மா தலைகுனிய வைக்க மாட்டேன். ನಾನು ಒಂದು ದಿನ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ತಾಯಿನ ತಲೆಗುಣಿಸುವಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. கர்த்தருக்குள்ள வாழ்வேன். ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಬದುಕುತ್ತೇನೆ. நல்ல ஒரு நல்ல படிப்பேன் நானு. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಓದುತ್ತೇನೆ. நல்ல கையில சம்பாதிப்பேன் நானு. ಒಳ್ಳೆ ವರಮಾನ ಕೈಯಿಂದ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பா. ದೇವರೇ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಬದುಕನ್ನು ஒருவேளை ಕೊಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு நீங்க யாராவது விரும்பி கொண்டு இருப்பீங்கன்னா ಒಂದ್ವೇಳೆ ಇವತ್ತು ಯಾರು ನೀವು ಇಷ್ಟಪಡ್ತಾ அது ಇದ್ದಾರೆ ஆண்டவருடைய பாதத்துல வச்சிருங்க. ಆ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ அது ಇಟ್ಟುಬಿಡಿರಿ. நல்லதா கெட்டதா அவருடைய பாதத்துல வைங்க. ಅದು ಒಳ್ಳೆದಾ ಕೆಟ್ಟದಾ ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟುಬಿಡಿರಿ. நல்லதானால் ಒಳ್ಳೆದಾದರೆ உன் லட்சியம் நிறைவேறும்போது அது வந்து சேரும். ನಿನ್ನ ಕನಸು ನೆರವೇರಿಸುವಾಗ ಅದು ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. அதுவே கனவா இருக்காதீங்க. ಅದರ ಮೇಲೆ ಕನಸಾಗಿರಬಾರದು. என் விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ತಲೆ ಹಾಕಬಾರದು. அப்புறம் இயேசுவே உன் விஷயத்தை தலையிட மாட்டார். ಆಮೇಲೆ ಯೇಸುವಿನ ನಿನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತಲೆ கர்த்தரே ಹಾಕೋದಿಲ್ಲ. உன் விஷயத்தை தலையிட மாட்டார். ದೇವರೇ ನಿನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತಲೆ ಹಾಕೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரே ஒரு செகண்ட் ಎಲ್ಲರಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. டைம் ஆச்சு. ஒப்பு கொடுங்க. இந்த ராபோச்சன நேரத்துல ಈ ಕರ್ತನ ಔತಣದಲ್ಲಿ எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. எல்லாம் மனம் திரும்புங்க. ಮನ ತಿರುಗಿರಿ. ஒப்பு கொடுங்க. ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. கணவனே மனைவியே, ಗಂಡನೇ ಹೆಂಡತಿಯೇ, பெற்றோர்களே, அப்பாக்களே, அம்மாக்களே, ಎತ್ತಿದವರೇ, ತಂದೆ ತಾಯಿ, வாலிப தம்பி தங்கச்சி, ಯವನಸ ತಮ್ಮ ತಂಗಿ, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. ஒப்பு கொடுங்க. ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. இந்த இடத்துல ஒரு சிலர் இருக்கிறீங்க. ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಇದ್ದೀರಾ. நீங்க மாறணும். ನಾನು ಬದಲಾವಣೆ நீங்க ಆಗಬೇಕು. மாறணும். ನಾನು ಮಾರ್ಪಡಬೇಕು. நீங்க மாறணும். ನಾನು ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இங்க யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಸಂಗಡ ದೇವರಿದ್ದರು. யோசேப்பு செய்த காரியங்கள் ஜெயமாய் மாறிற்று. ಯೋಸೇಫನ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವು யோசேப்பு ಸಫಲವಾಯಿತು. எகிப்து எங்கும் தலைவனாக, ಯೋಸೇಫನ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು தன் ಅರಸನಾಗಿ, குடும்பத்துக்கு தலைவனாக, ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ தன்னை ಅರಸನಾಗಿ, சார்ந்தவர்களுக்கு தலைவனாக மாறுகிறார். ಸೇರಿದವರು ತಲೆಯನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. அதே பொழுது அங்க இருக்கிற எல்லாரும் மாற வேண்டும். ಅದೇ ಪ್ರಕಾರ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ உங்களை ಮಾರ್ಪಡಬೇಕು. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஆசீர்வாத மழை உங்க மேல் வருகிறது. ரபா ஹபா 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 ஹபா. ஆசீர்வாத மழை உங்க மேல் வரட்டும். ரிமினி தி ரிபி கபா. ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஒரு அக்கினி வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே இப்பொழுதே இப்பொழுது ரபா ஹபா 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 ஹபா. அக்கினி வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். He sees. Touch fire, touch fire, touch fire, touch fire. Rabba haba 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 haba. Touch fire, Lord. He is still in me. He is wonderful mighty God. Wonderful mighty God. கர்த்தருடைய ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வாழ்த்தி ஆசீர்வதிக்க. ನಿಮ್ಮನ್ನು ಆರೈಸು ಹೇಳು ಸಂತೋಷ கர்த்தரை ಹೇಳುತ್ತೇನೆ. ஆசீர்வதிப்பாரா. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவனுக்கே மகிமை. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தேவனுக்கே மகிமை. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கரங்களை தட்டி கர்த்தரை ಎಲ್ಲ மகிமைப்படுத்துவோம். ಚಪ್ಪಾಳೆ ಅವರು ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸೋಣ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எஸ் ஹalleluya. இது ராபோஜன பந்தி நேரம். ಇದು ಕರ್ತನ ಔತಣ ಒಂದು ಸಮಯವು. இந்த பெட்டி எடுத்து அங்கே வைங்கப்பா. இந்த குண்டி பெட்டி அங்கே கொஞ்சம் முன்ன நீங்கள் எல்லாரும்